தாயே அரியநாயகி நல்லபடியா காப்பாத்து. அம்மா சீக்கிரம் சுத்துமா போலாம். நம்ம நாங்கெல்லாம் முகூர்த்த கால ஊண்டிட்டு வந்துட்டோம். நீங்க எல்லாம் சீக்கிரம் கிளம்புங்க. என்னம்மா ரெடி பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டு இருக்கேங்க. முனியசாமி, இதோ வந்துட்டேன். முனியசாமி வேகமா வாப்பா. சட்டைக்கு மஞ்சள் வச்சியாப்பா? இல்ல அத்தா. செல்வி அந்த மஞ்சள் எடுத்து அரைச்சு வைமா. அண்ணா உனக்கு மட்டும் அம்மா நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்து வச்சிருக்காங்க. உன் மேலதான் அம்மாவுக்கு பாசம். அப்படியெல்லாம் இல்ல, ரெண்டு பேருக்கும் நல்லா தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. செல்வி ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்கு. ஏன் அண்ணன் கிட்ட போய் சண்டை போடுற நீ? நாங்க முன்னால போறோம், வாங்கத்தா. வரம்பா. இன்னும் பொறுப்பு வரல. பால் குடம் எடுக்க நேரமாகிவிட்டதால் தாய் குலங்கள் அனைவரும் உடனடியாக கோவில் முன்பாக வரவும். ஏண்டி ஒரு குடம் தண்ணி எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? அதான் வந்துட்டேன்ல, சும்மா நை நைன்னு சத்தம் போடாதம்மா. மாவு அரைக்கணும், துணி மடிக்கணும், பால் குடத்துக்கு வேற நேரமாச்சு. எவ்வளவு வேலை கிடக்கு. என்னம்மா நீ செய்யக்கூடாதா? செய்யறேன்டி. உனக்கும் உங்க அப்பனுக்கும் வேலை பார்த்து போடுறதுன்னு எங்க ஆத்தா பெத்து போட்டிருக்கா. ஆமா நான் சேலைய மாத்திக்கிறேன். இந்த அப்பா வந்துட்டாரு, நீ அவர்கிட்டே ஆரம்பி உன் பிரச்சனைய. எப்ப பார்த்தாலும் தொண்ணு தொண்ணு பேசிக்கிட்டே. என்ன வரும்போது கத்திக்கிட்டு இருக்க? எங்க சாமான் வாங்கிட்டு சொன்னா வெறுங்க வீசிக்கிட்டு வந்திருக்கீங்க. யோ மறந்துட்டேன்டி. நினைச்சேன். காலையில எந்திரிக்க வேண்டியது, டீ கடைக்கு போக வேண்டியது, பேப்பர் படிக்க வேண்டியது, ஊர் நாயம் பேச வேண்டியது, இதுக்கே நேரம் சரியா போயிடுது. இவளுக்கு வேலை வகை எனக்கு நேரம் சரியா இருக்கு. கிரைண்டர் ரிப்பேர் கொடுத்ததையும் வாங்கல. என்னமோ பண்ணுங்க. சரி குளிங்க, கோயிலுக்கு போலாம். அப்பாடா போய் குளிப்போம்.
அம்மா நல்லா இருக்காமா? நல்லா இருக்கு. அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். இரு இந்தா பூ வச்சிட்டு போ. இத்தனை பெரிய பிள்ளையா நான் முடிய வச்சிட்டு இருக்குது பாரு. நீ போற வீட்டுக்கு நான் பின்னாடியே வர முடியும்? அம்மா நான் கிளம்புறேம்மா. போ, நான் இது வந்துடுறேன். ஆடி வரும் அம்மனுக்கு ஆயிரங்கால் மண்டபமா, தேடி வரும் பக்தனுக்கு உன் திருவடிதான் தஞ்சமம்மா. கோடி கோடி கண்கொண்ட எங்கள் குல நாயகியே, உடனின்னு காத்திடம்மா, கொண்டு வந்தோம் கும்பமம்மா. எட்டூரு ஜில்லாவுக்கு எங்க ஊரு தலமடா, எட்டு திக்கும் கேட்டு பாரு எங்க வேற சொல்லுமடா. அன்பான கூட்டம் பாரு அழகாணி ஆட்டமோடு ஆதிசிவன் அவதரித்த அப்பனூர் மண்ணுடா, எங்க ஊரு தானடா. எட்டூரு ஜில்லாவுக்கு எங்க ஊரு தலமடா, எட்டு திக்கும் கேட்டு பாரு எங்க வேற சொல்லுமடா. அன்பான கூட்டம் பாரு அழகாணி ஆட்டமோடு ஆதிசிவன் அவதரித்த அப்பனூர் மண்ணுடா, எங்க ஊரு தானடா. பாண்டிய தலம் தானடா, எட்டூரு ஜில்லாவுக்கு எங்க ஊரு தலமடா, எட்டு திக்கும் கேட்டு பாரு எங்க வேற சொல்லுமடா. வெட்டு போனதடி முடிஞ்ச வர பார்த்தேனடி, உந்தான முடிச்சு போன முறை பொண்ணு இல்லையடி. தேரோடு வீதியடா நீரோடு மாறுபடா, தேரோடு வாழ்க்கையடா போராடும் கொள்கையடா. தாராள மனசு தாண்டா ஏராள செல்வம் தாண்டா, உன்னான உறவு தாண்டா உடையாம காக்கணுண்டா. எட்டூரு ஜில்லாவுக்கு எங்க ஊரு தலமடா, எட்டு திக்கு கேட்டு பாரு எங்க வேற சொல்லுமடா. அன்பான கூட்டம் பாரு அழகாணி ஆட்டமோடு ஆதிசிவன் அவதரித்த அப்பனூர் மண்ணுடா, எங்க ஊரு தானடா. பாண்டி தலம் தானடா, எட்டூரு ஜில்லாவுக்கு எங்க ஊரு தலமடா, எட்டு திக்கும் கேட்டு பாரு எங்க வேற சொல்லுமடா. சுத்தாத ஊரும் இல்ல, பார்க்காத பொண்ணும் இல்ல, என் மேல குத்தம் இல்ல, என்னன்னு புரியவில்லை. பொன்னான பூமியடா, பொன் மகனா காவலடா, அன்பான மக்களடா, அனைவருமே தங்கமடா. கண்ணான தெய்வமடா, காத்தினிப்பா தேவியடா, அற்புத தெய்வமடா, அரிய நாயகி அம்மாளடா. எட்டூரு ஜில்லாவுக்கு எங்க ஊரு தலமடா, எட்டு திக்கும் கேட்டு பாரு எங்க வேற சொல்லுமடா. அன்பான கூட்டம் பாரு அழகாணி ஆட்டமோடு ஆதிசிவன் அவதரித்த அப்பனூர் மண்ணுடா, எங்க ஊரு தானடா. பாண்டிய தலம் தானடா, எட்டூரு ஜில்லாவுக்கு எங்க ஊரு தலமடா, எட்டு திக்கும் கேட்டு பாரு எங்க வேற சொல்லுமடா. இந்த வந்துட்டான்டா மாப்பிள. என்ன மச்சான் காலையில ஆமாப்ல. கிணத்து மேல உட்காந்துட்ட? என்ன மட கரகாட்டத்துல கலக்கிட்டியாம் போல, ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவன் எங்க அண்ணா, அவங்களுக்கு பிடிச்சும் கூட தான் ஆடி இருக்கான். சும்மா மச்சான், நீ எல்லாம் அதான் மாப்பிள. சரி. சரி வாங்க மச்சான் வாங்க. இதா வாடா உட்கார்றா மட. எதுக்குடா நீ டென்ஷன் ஆவற? அதான் திருவிழால வந்து கலக்கிடா மட. பாத்துட்டு போடா. எங்க சங்கத்துக்கு உங்களை தலைவரா நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம். தலைவர் போங்கடி போங்க. அவன் ஓரம் பாருங்க, பிடிக்கலையா அவனை?
தாத்தா கஞ்சு தாத்தா. உன் மூஞ்சி கடைக்கு கஞ்சி ஒரு கேடா? இரு பாத்திரத்தை விளக்கிட்டு வரேன். இதுக்கு தான் ஒரு பொண்டாட்டி ஒண்ணு சொல்றது. ஆமாண்டா, இப்படி தெரு தெருவா கூத்தடிச்சிட்டு தெரிஞ்சீங்கன்னா எவ்வளவு திரும்பி பார்க்க மாட்டா. இப்படியே திட்டிக்கிட்டே இரு, எவ்வளவாச்சும் ஒருத்தி கூட்டி வரணும் இல்லையான்னு பாரு. ஒத்த ரூபா சம்பாதிக்க வக்கில்ல, உன் கூட எவ வருவா அதையும் நான் பாக்குறேன். உன்னோட பெரிய பொல்லாட்டா இருக்குதா? டேய் படுபாவி, எம்படி கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்துட்டு வந்தேன், இப்படி கூட்டிட்டு போறியேடா. போடா போ, சாப்பாட்டுக்கு இங்கதான் வரணும். இந்த தண்ணி கருமாயம் எப்பதான் தீருமோ. இந்த துணிங்களை துவைக்கிட்டு எவ்வளவோ தூரம் போறதம்மா. செல்வி, துணிங்களை எல்லாம் போய் ஊரணில இப்ப துவைச்சிட்டு வா. நான் போகலாத்தா, நீயே போய் துவைச்சிட்டு வா. அப்பனுக்கும் பிள்ளைங்களுக்கு துணி துவைக்கிறதோட வேற என்ன சுகத்தை கண்டேன் நானு. ஆத்தா செலவுக்கு ரூபா கூட ஆத்தா. இவ்வளவு பேர் ஆளாயி இன்னும் ஆத்தா கிட்ட காசு கேக்குறியாப்பா நீ? ஏதாச்சும் ஒரு வேலை வெட்டி போலல்லப்பா நீ. செல்வி, கடுகு டப்பால் காசு இருக்கு, எடுத்து கொடு. சரியாத்தா. சரி நான் வரேன், வீட்டை பாத்துக்கங்க. ஒரு துளி தண்ணீருக்கு இரு துளி கண்ணீர் தாரே, ஊரெல்லாம் மழை நீராய் ஓடிவா செல்ல கண்ணே. விறகுகள் கிடைச்சிருக்கு, வேக வைக்க எதுவும் இல்ல, ஒரு வேலை விட்டு இல்ல, டீ குடிக்க கூட காசு இல்ல. ஆகா சாமி வந்துட்டான். டேய் ஆட்டைய போட்டு என்ன மட சோகமா வர? எங்க ஆத்தா வேலைக்கு போக மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன் திட்டு. எங்க வீட்லயும் அதை தாண்டா சொல்றாங்க. பேசாம நம்மளும் மும்மளை பிள்ளையா பிறந்திருக்காமடா. அவன் சம்பாரிச்சு நம்மளுக்கு சாப்பாடாச்சும் போட்டிருப்பான். நம்ம ஆம்பளை பிள்ளையா பிறந்தோம்டா. சின்ன பையலா இருந்தாலும் நம்ம ஓட்ட விளையாண்டு தெரிஞ்சுட்டான். முழு மாடா போயிட்டோம்டா. வீட்டுகளையும் பேசுதுங்க. நான் கல்யாணம் வேற முடிக்கிறேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் முடிக்க நம்ம என்னடா செய்ய போறோம்? கல்யாணம் முடிச்சு கல்யாணம் எழுந்துறா வாடா, வைத்திய வீட்டுக்கு போலாம். பொறுமையா வா. என்னாச்சு மாடா? பாத்து வாடா. வந்துடா. இதுக்கு தான் காலையிலே போலாம்னு சொன்ன, கேட்டியா? இருந்தா போடுங்க. உனக்கு தான் இனிமேல் கல்யாணம் நடக்காது. சின்ன பசங்க தானே, வா போலாம். அவங்கள்ட்ட போய் கோச்சிக்கிட்டு வா, பொறுமையா வா. தாங்கடா பையன் மெதுவா குட்டி போடா சாமி. நல்ல டாக்டரா பாக்கணும்டா. வாயா வாயா மாப்பிள, 2 டீயா போடு. காசு இருக்காப்பா? இருக்குயா. இருக்கு இருக்கு, தருவோம் தருவோம். என்ன மாப்பிள ஒரு மாதிரி நடந்து வரீங்க? கொசு கடிச்சிருச்சியா? ஆமாங்க, கொசுக்கு அடிக்க இடம் இல்லாம அங்கேயா கடிச்சது? யோ, என் நிலைமை தெரியாம பேசாதயா. இந்த மாப்பிள இவ்வளவு படிச்ச புள்ள ஊரை சுத்திக்கிட்டு தெரியற, வெளியூர்ல போய் ஏதாவது சம்பாதிக்கலாமே. எங்களை வெளியூர் போட சொல்றீல, நம்ம ஊர்ல ஏன் தொழிற்சாலை இல்ல? அந்த வயிற்றுச்சலை ஏப்பா கிளப்புற? நம்ம ஊரு ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்குன்றாங்க, ராமநாதபுரம் மாவட்டம் தமிழ்நாட்டுல இருக்குன்றாங்க, தமிழ்நாடு இந்தியாவுல இருக்குன்றாங்க. ஆனா தொழிற்சாலையை பூரா டெல்லியும் மெட்ராஸும் வச்சுக்கிறாங்க. நம்ம எம்பி எம்எல்ஏ சொல்லிருக்கலாம்ல. எம்பிக்கு ஹிந்தி தெரியாது, எம்எல்ஏவுக்கு தொகுதி தெரியாது. எலெக்ஷன் வந்துட்டா சாதிக்காரங்கன்னு வர்றாங்க, ஜெயிச்ச பிறகு சொந்தக்காரங்கன்னு போயிடுறாங்க. சுதந்திரம் வாங்கியதுல இருந்து எந்த எம்பி எம்எல்ஏவும் நம்ம தொகுதிக்கு எதுவுமே செய்யல. இது அரசியல், நமக்கு வேண்டாம். இதுக்கு எப்பதான் முடிவு வருமா? சரி வாடா சாமி, நம்ம புறப்ப பாப்பா. சரி போயிட்டு வரங்க ஐயா. போயிட்டு வரட்டா? முன்னேற வழிய பாருங்க. அடிக்கம்மா கரை ஓரத்திலே சொன்னாத்தா, என்ன கண்டுக்காம போறியடி என்னத்தா, அடி ஒத்தாயில நின்னாக்க என்னத்தா, சொத்தழிஞ்சு போகுமாடி சின்னத்தா. மட கொஞ்சம் நில்லு, உங்க அம்மா உன்னை ஊரெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. போவான் போவான். ஆயிரம் தான் இருந்தாலும் பெத்ததாயி நம்ம பட்டினி எடுக்கணும் ஆள் சொல்லி விட்டுச்சா இல்லையா? இந்த 2 பேரும் உட்காண்டாடா, உட்காரா சாமிச்சத்தோட வீட்டு பேசிட்டு போவான். சூப்பாடா. 2 பேரும் சாப்பிட்டீங்களாடா? 2 பேரும் சட்டில. எங்கடா போயிட்டு வரீங்க? 2 பேரும் எங்கேயாவது கடன் வாங்க போயிருப்பாங்க. யாரா தருவா? கடன் குடுக்கறவங்க கிட்ட. அட போங்கடா நீங்க அங்கிட்டு. என்னடா படத்துக்கு போலாமா? எங்கடா படத்துக்கு போறது? நம்ம ஊருக்கு அம்மையோட தியேட்டரே கிடையாதா? டிவில அந்த படம் பாப்போமாடா? பார்க்கலாம்டா. டேய் சும்மா இருங்கடா, நான் மெட்ராஸ் போறேன். இங்க இருந்து என்ன பண்றது? டேய் நானும் வரேன்டா. சரிடா. அப்ப நிஜமாவே மெட்ராஸ் போறீங்களா? ஆமாண்டா. இப்படியே ஒவ்வொருத்தரா போய் தான் கடலாடி எம்எல்ஏ தொகுதியவே எடுத்துட்டாங்க. இப்ப நீங்களும் போயிட்டா
அங்க போய் சாப்பாட்டுக்கு பதில் மாத்திரை தாண்டா சாப்பிடணும். போங்கடா போங்க. பாப்பா பாப்பா நாம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அங்க போய் அனுபவிக்கிட்டோம். இவங்க வச்சுலாம் கேட்காதடா சாமி. வாடா போயிட்டே இருப்பான். செல்வி குடி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. ஏங்க சாமி மெட்ராஸ் போறானோ? சந்தோஷமான விஷயம் தானே, போயிட்டு வரட்டும். ஆமாப்பா, மெட்ராஸ் போறோம்ப்பா. நம்ம பாண்டி வர சொல்லிட்டே இருந்தான். முதல்ல அவனை போய் பார். சரிப்பா. நல்லா சம்பாரிச்சு எனக்கு நிறைய நகை வாங்கி தரியானே. சரிம்மா. அப்பா போயிட்டு வரேன்ப்பா. சரி. அம்மா போயிட்டு வரேம்மா. பஸ்ல போகும்போது பார்த்து போடா. சரிப்பா. பஸ் அளவுக்கு வச்சுக்க. வரட்டேன். மெட்ராஸுக்கு வேலை தேடிட்டு போறான். பையனுக்கு வேலை கிடைச்சா அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். புது இடத்துல போய் எவ்வளவு கஷ்டப்பட போறானோ. வாடா மாடா. இந்த பைலட் நமக்கு விருது கிடைச்சிச்சுடா. போம்டா. ஏய் அம்சக்கா மகளுக்கு புத்தம் கொடுத்து போம்டா. வரும்போது ஒரு ட்ரெஸ் எடுத்துறோம்டா. சாமி போகும்போது கால்நடையா வரோம். வரும்போது டாட்டா சும்மா விழுறோம்டா. அந்த ஊரே மூக்குல விரல வைக்க முடியும் நம்ம வாழ்வோம்டா சாமி. டேய் போறது போற உங்க அத்தை மகன் மீனாட்சி மெட்ராஸ் வந்து சொன்னியாடா? டேய் சொல்ல வேணாம் வாடா. ஏய் உங்க அத்தைட்டாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரக்கூடாதாடா? டேய் வேணாண்டா வாடா. சரி வா போவா. ஒன்ன சமாளிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது. டேய் மீனாட்சி உன்னையே பாத்துட்டே வருதா? டேய் நீ பார்க்காம வாடா. நீ பேசுற. டேய் நீ பார்க்காம வாடா சொன்னா கேட்க மாட்டியா? இந்தாங்கண்ணே. டேய் என்னடா அட்ரஸ் மறந்துட்டு வந்துட்ட? தெரியாத வச்சிட்டடா மாடா. இல்ல வேணா அட்ரஸ் கொண்டு வந்துச்சு. இல்லட்ட போய் என்ன கதியா இருக்கு. செல்வி மச்சான் எங்க போறாரு? அண்ணா மெட்ராஸ் வேலை தேடி போகுது. போகட்டும் போகட்டும். அத்தை மாமாவும் நல்லா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. இந்த ஊர்ல இருந்து என்ன பண்றது? வெளியூர் போய் நல்லா சம்பாதிக்கட்டும். சரி ஓவரா ஃபீல் பண்ணாத. எங்க அண்ணாவை உனக்கே கட்டி வைக்கிறோம். போ. சீ போடி. கொஞ்ச மரத்தை பாரு, மதினி மோர போக்க பாரு, காட்டுக்குள்ள கம்மைய பாரு, கருசலிலே பவள பாரு, தன்னனா தன்னானே தன்னானே படே தனனா. வணக்கம் பெரியப்பா. வா சாமி வா. மடா வாப்பா. பெரியப்பா வீட்டுக்கு போயிருந்தேன். பெரியத்தை வெளியே போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. என்ன விஷயம்பா? மெட்ராஸ் போயிட்டு வரேன்ப்பா. அங்க போய் பாண்டி மாமா பாரு, உனக்கு தேவையான எல்லா உதவியும் செஞ்சு கொடுப்பாரு. மடா நீயுமா? ஆமாமா நானும் தான். சாமி நல்லா சம்பாதிச்சு குடும்பத்தை பாத்துக்கோ. அங்க போய் தனியா குடும்பம் அமைச்சிடாத. எல்லாரும் மாதிரி என்னையும் நினைக்காதீங்க பெரியப்பா. நீங்க சொல்ற பொண்ணே கட்டிக்கிறேன். இப்ப சொல்ற அப்புறம் எப்படின்னு பாப்போம். சரி போயிட்டு வாப்பா. சரி போயிட்டு வா. எல்லாம் இறங்காச்சா பாரியா? உள்ள 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. எழுப்பி விட்டு இறக்கி விடியா. எந்திரிங்க.
மெட்ராஸ் வந்துருச்சு. இறங்கி வாங்க. வண்டி செட்டுக்கு போனோம். வண்டி வந்து 1/4 மணி நேரம் ஆச்சு. என்னடா பஸ் ஸ்டாண்டே காணா? வண்டி பஸ் ஸ்டாண்ட் போகுது. செட்டு போனோம். கீழ இறங்க. செட்டுக்கு போதா? வாடா டேய். ஐயாடா. டேய் பேக் காணும்டா. டேய் அதுல தான்டா ரூபாயும் சர்டிபிகேட்டும் வச்சிருந்தேன். இப்படி கொரட்டை போட்டு தூங்கிட்டு இருந்தா தூக்கிட்டு தான் போவான். நல்லா முன்னாடி பாருங்க. நல்லா தூங்கிட்டியாடா நீ? நல்லா தேறா பாறா. அதுதான்டா அட்ரஸ்ல இருந்து எல்லாமே அதுல தான் இருக்கு. போட்டுக்கு துணி கூட இல்லையாடா இப்ப? ஐயா ஐயோ. நல்லா தேறா. குச்சடா. யார் முதல்ல முடிச்சுனே தெரியலடா. வீட்லயே ஒண்ணே பேக் தொலைச்சிட்டோமா? இன்னும் என்ன நடக்க போகுது தெரியலடா. இறங்க. யார் வந்து குடுக்காங்களோ? சீக்கிரம் இறங்க. ஆன மாதிரி அசைஞ்சு போற. இதானடா மெட்ராஸ். தத்தண்டி டவுன்ல யார தெரியும்? என்னடா தெரியும்? ஒண்ணுமே தெரியலையடா. போச்சு, காசு இல்ல, கையில ஒண்ணும் இல்ல. மண்டைய பிச்சுக்கலாம் போலடா. டேய் புலம்பாம வாடா. ஏதாவது ஒரு வழி பிறக்காதயா போகுது. டேய் என் கூடயே வாடா. நீ எங்கேயாவது தொலைஞ்சிடாத. ஏன்டா அட்ரஸ் சட்ட பாக்கெட்ல வைக்காம பேக்ல வச்ச? பாக்கெட்ல வச்சா எங்கேயாவது கீழே விழுந்துருந்தாண்டா பேக்ல வச்சேன். ஒண்ணு போன் போட்டு வீட்டுக்கு வர சொல்லிடுவான். இல்லண்டா மாமா பாண்டி மாமா பாக்க போவோம். மெட்ராஸ்க்கு வந்த முத நாளே பேக் தொலைச்சுன்னு ஊர்ல சொல்லுவாங்கடா. ஏற்கனவே நமக்கு ஊர்ல நல்ல பேரு. சரி விட்றா, எது நடந்தாலும் சமாளிச்சுக்குவோம். ஆரம்பமே அமர்க்காம இருக்கடா. டேய் கக்கு சுடுறா. சரி வா போலாம். ஏய் ஏய் வாப்பா. ஏய் அண்ணாதான் வாங்க. நேரா போறீங்க. பாத்ரூம் போடும்னே. ஒரு ஆளுக்கு 3 ரூபாப்பா. காசை கொடுத்துட்டு உள்ள போங்க. அண்ணே ரூபா இல்லண்ணே, அப்புறமா தரம்னே. ரோட்ட பக்கம் போயிடுறா. 1 ரூபாய்க்கு அரிசிக்கிற காலத்துல ஒண்ணுக்கு இருக்க 3 ரூபா. இதை யார்கிட்ட போய் சொல்ல? ஏய் நடந்தே மெட்ராஸ் விட்டு வெளியே வந்துட்டோம்டா. நீ எம்பிட்டு தண்ணா போறேன்? டேய் கொஞ்சம் தூரம் தான். குடிக்க வச்சு தண்ணி வாங்கிட்டாடா. டேய் ஊர் நிக்கல, இங்க 2 பேரும் சொன்னாங்கடா மாத்திரை தீங்க போறோம்டு. பத்தாண்டா தெரியுது நெசா மாத்திரை தீங்க போறோம்டு. கஷ்டப்பட்டா கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி பிறக்கும். ஏன்டா எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்க? சரி வா. ஏய் டீ குடிக்க வச்சு காசு இருக்காடா? பாஸ் கார் வந்து தள்ளி விடுவாங்களே. டேய் சாமி தள்ளி விட்டா இன்னும் சாப்பிட காசு கொடுப்பாராடா? ஏய் வாடா வாடா, முதல்ல வண்டியை தள்ளுவோம். சார் இந்த வண்டி தான் சார். சரிங்க சார். கொஞ்சம் தள்ளி விடுங்க. இந்த தள்ளி விடுறோம் சார். டேய் தள்ளுறா மாடா. டேய் வாடா வாடா. தோர் பாஞ்சா. தோடா. 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 தள்ளுறா. 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 உருண்டுச்சா. உருண்டுச்சா. நல்லா தள்ளுறா. தள்ளுறா சாமி. தோடா. ஓடுறா 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 தள்ளிச்சா ஓடுறா. ஓடுறா. அவ்வளவுதான். அண்ணா ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான்டா. தள்ளுறா. தோடா. அடி பசிக்கடா. தள்ளுறா மாடா. ஜோரா தள்ளுறா. அப்படிதானா? தள்ளுறா. ஆஹா உருண்டுச்சுடா. தள்ளுறா. போதுடா பல்க்கு வந்துருச்சா. வந்துருடா. பொறுமையா வந்துட்டடா. தோடா. தோடா. நான் எப்படி தோடா தள்ள போறேன் சாமி. என்னண்ணே இன்னும் ஸ்டார்ட் ஆகலையா? அடி பெட்ரோல் பல்க் வந்துருச்சுடா. அப்பா பாபாடா. சரி ரொம்ப தேங்க்ஸுங்க. சரிங்க சார். ரொம்ப நன்றிங்க. நீங்க எங்க போறேன்னு சொல்லுங்க, வண்டியில நான் டிராப் பண்றேன். இல்ல சார். சார் நாங்க வெளியூர். சரி. பஸ்ல வரும்போது பணம் அட்ரஸ் எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம் சார். ஏதாவது ஒரு வேலை வாங்கி தர முடியுமா சார்? சரி வேலை தானே, டிராவல் சர்வீஸ் போவோம், மேனேஜர் பார்த்து பேசுவோம். சரி தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி வண்டியை தள்ளி தள்ளி காலு கையெல்லாம் வலிக்கு. இன்னும் இந்த ஆளு எம்பிட்டு தூரம் கூட்டி போறாப்புலையோ. ஆஹா சே, நம்மள போய் வேலை வாங்கி தரான்டா. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எத்த தண்டி வேலையும் பார்த்துடலாம். அந்த சாமி பையன் தான் படிச்ச பையன், அவன் தான் ஒரு வகுத்துருச்சு. மேனேஜர் ஆஃபீஸ் பண்ணிட்டாரான்னு தெரியல. உங்க மேனேஜருக்கு என்ன கல்யாணம் ஆகலையா? அதை ஏன் கேட்குறீங்க? அவங்க அப்பா அவங்க சொந்தத்தில் பார்க்கங்கிறாங்களே, அவங்க அம்மா அவங்க சொந்தத்தில் பார்க்கங்கிறாங்க. இவரடானா எனக்கு 1 கோடி ரூபா பணம், 100 பவுன் நகை, ஒரு காரு, ஒரு வீடு, அழகான பொண்ணு வேறு வேணும் கேட்குறாரு. நீங்கள் கேட்கல என்ன நடக்க போகுது? ஆத்தடி எத்தா தண்டி கட்டடா, இதான் மெட்ராஸா? அதான்ப்பா எப்படி எப்படியா வேலை வைக்காங்க இங்க. நம்ம தான் காட்டுக்கிற வீட்டு தெரிஞ்சிருக்கேன். அடே சண்டால பைய, எங்கிட்டு பார்த்தாலும் வெறும் காரு வெறும் பசாத்தான்ல வருது. நல்ல பஸ் கம்பெனி, நல்ல வேலை கிடைச்சுனா சாப்பாடு நல்லா சாப்பிடலாம். இனிமே நம்மள ஆத்தா பேசாதுல,
என்ன வேலை கொடுக்காங்களோ இல்லையே தெரியல. கூட்டி போறாங்க, பாப்போம். இவர் தான் எங்க மேனேஜர். வணக்கம் சார். ஏடா லேட்டு? இந்த டிரைவர் பாபு பையன் எங்கடா? இன்னும் காணோம். இந்த மூஞ்சிக்கு 100 வேணா? இப்பெல்லாம் லவ்னு ஊரை சுத்தி திரியிறான். வண்டி வேற டீசல் இல்லாம பாதியில நின்று போச்சு. சரி, இவங்கெல்லாம் யாரு? பெட்ரோல் பங்க் வரைக்கும் ஒரு 2 பேர் தான் வண்டி தள்ளிட்டு வந்தாங்க. அப்படியா? ஆமா சார். காசு கொடுப்பாரோ? வெளியூர்ல இருந்து வந்துக்கிறாங்க. ஏதோ வேலை வேணுமா, அதான் கூட கூட்டி வந்திருக்கிறேன். உன் பேர் என்னப்பா? என்ன படிச்சிருக்க? எந்த ஊரு? என் பேர் சாமி சார். நான் BA வரைக்கும் படிச்சிருக்கேன். ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் உள்ள ஆப்னூர் தான் எங்க ஊரு. சரி, நீப்பா? என் பேர் மட சார். எனக்கு அதே ஊர் தான். படிப்புக்கு எனக்கும் 10 கிலோமீட்டர் தூரம் சார். ஆனா எந்த வேலை கொடுத்தா செய்வேன் சார். அப்ப மடைக்கு பிரச்சனையே இல்ல. நம்ம பஸ் கம்பெனில பஸ்ஸுக்கு வேலை போட்டு கொடுத்துடலாம். அம்மஞ்சு வச்சு. சாமி, நீ படிச்ச பையன், முதலாளி வரட்டும், ஏதாவது வேலை கேட்டு பாப்போம். சரிங்க சார். சாப்பிட்டீங்களா? இம்புட்டு நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். சாப்பிடல சார். அட, நீ சாப்பிட்டு கம்பெனிக்கு போ. சாமி, நீ சாப்பிட்டு ஆபீஸ்க்கு வா. சரிங்க சார். தேங்க்யூ சார். சரி, வாங்க போலாம். பாபு டிரைவர் வராதனால எவ்வளவு நஷ்டமாச்சு. முதலாளி வேற திட்டுவாரு. ஆஹா, வெறும் 50 ரூபாய் கொடுத்து விடுறேனே. இது நம்மளுக்கு ஒத்தாளுக்கே பத்தாது. சார், பெட்ரோல் பங்க்ல டீசல் போட்டது. இது என்னடா பில்லு? சார், அது வந்து இந்த வண்டிக்கு பஞ்சர் போட்டது. இது வந்து டோல்கேட் வரி. இது போலீஸ்க்கு மாமல் கொடுத்தது சார். சார், அப்புறம் வந்து மொத்த கணக்கு இருக்கு சார். வணக்கம் சார். வணக்கம்பா. உட்காரு உட்காரு சாமி. சரிங்க சார். என்ன சாமி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். முதலாளி வந்துருவாரு. சரிங்க சார். அவர் வந்ததும் சரிங்க சார். விவரமா சொல்லி உனக்கு நல்ல வேலை வாங்கி தரேன். ஓகே சார். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. தேங்க்யூ சார். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் மேடம். அண்ணா, அப்பா இந்த செக் பேங்க்ல போட சொன்னாரு. என்ன அப்பா வரலையாமா? இல்ல, நான் வீட்ல இருக்காங்க. உன்கிட்ட ஒன்னு கேட்கணுமா? என்னன்னா? இவர் மெட்ராஸ்க்கு புதுசு. அப்படியாண்ணா? வர வழியில அட்ரஸ் பேக்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. இவர் டிகிரி முடிச்சிருக்காரு. கூட வந்த பையனுக்கு நம்ம பஸ் கம்பெனில பஸ் டிரைவர் வேலை போட்டு கொடுத்துருக்கேன். இவருக்கு அப்பா கிட்ட சொல்லி ஏதோ ஒரு நல்ல வேலையா போட்டு கொடுக்கணும். சரிண்ணா. நல்ல பையனா வர இருக்கான். ஊருக்கு போன் பண்ணி சொல்றான்னு சொன்னா ஏதாவது நல்ல வேலை முன்னேறிட்டு பிறகுதான் ஊருக்கே போன் பண்ணணும்னு சொல்றாமா. சரி, வர சொல்லுங்க. உன் கூட வீட்டுக்கு போ. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம்ப்பா, உட்காருங்க. சரிங்க. இவங்க தான் அம்மா. அப்பா எங்கம்மா? அவர் இப்பதான் வெளியே போனாரு. கொஞ்சம் இருங்க, டீ எடுத்துட்டு வரேன். சரிங்கம்மா. சாமி, இது உங்க வீடு மாதிரி நினைச்சு நல்லா ஃப்ரீயா உட்காந்துக்கோங்க. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். இந்தாங்க, சாப்பிடுங்க. ஆர்த்தி, எடுத்துக்குமா. இப்போதான் சாப்பிட்டு வந்தோம். அதுக்கு என்ன, சாப்பிடு. உன் பேர் என்னப்பா? நீ எங்க வேலை பாக்குற? என் பேர் சாமிமா. மெட்ராஸ்க்கு வேலை தேடி வந்திருக்கேன். BA வரையும் படிச்சிருக்கேன். வர வழியில பேக் எல்லாம் தொலைஞ்சு போயிடுச்சு. வெற்றிமால சாரோட அறிமுகம் கிடைச்சது. அப்பா கிட்ட சொல்லி வேலை வாங்கி தரேன்னு சொன்னாரு. அதாமா வந்திருக்கேன். ஆமாமா. அவர் இப்பதானே வெளியே போனாரு. அவர் வரதுக்கு லேட் ஆகும். வந்த உடனே எல்லாத்தையும் சொல்றேன். நீங்க நாளைக்கு வந்து பாருங்களேன். சரி, நான் போயிட்டு வரேங்கம்மா. அந்த ஜோடி எப்படி நிக்கிறாங்க பாரு. நம்ம ஆர்த்தி கூட இருந்தா எப்படி இருக்கும் பாப்போம்.
சீனாவின் திராட்சையும் நீயே, ஜப்பானின் செரியும் நீயே, உலகத்து தேசிய மலரும் நீயே. சீனாவின் திராட்சையும் நீயே, ஜப்பானின் செரியும் நீயே, உலகத்து தேசிய மலரும் நீயே. ஓ இந்தியாவின் தாமரை பூவும் நீயே, இங்கிலாந்தின் ரோஜா பூவும் நீயே. நடுராவினில மெல்ல மெல்ல நீ நடந்து போகையிலே, இரவு பட்ட பகலாகிடும் பாதையிலே, கட்டணங்கள் ஒண்ணும் இல்ல, கட்டுப்பாடு ஏதும் இல்ல, ரத்தினங்கள் கொட்டு மடி சிரிக்கையிலே, உள்ளம் கண்டபடி போகுதடி போதையிலே. எதற்காக வர்ண ஜாலம் பயமுடிக்குள்ள போதுமடா, நீ வாழ கற்றுக்கொள்ள வேணுமடா, உன்னை நீயே எண்ணி பாரடா, உருவாகும் எண்ணம் தானடா, நிலையான வாழ்க்கை தானடா, கை மேலே வந்து சேரும்டா, கனவான எண்ணம் யாவுமே நனவாகி பூக்கும் வண்ணமே, உனதாகி வாசம் வீசுமே பாரடா. இந்தியாவின் தாமரை பூவும் நீயே, ஓ இங்கிலாந்தின் ரோஜா பூவும் நீயே. சுட்டி சுட்டி நீ உரைக்க தட்டி தட்டி மறுக்குது என் வயசு, உன்னை சுத்தி சுத்தி பார்க்குது என் மனசு, கட்டுக்காவல் எதுவும் இல்ல, கட்டி போட யாரும் இல்ல, துள்ளி துள்ளி தாவுதடி காதலியே, உன்னை சேர்த்து கொள்ள எங்கிரண்டி வாழ்க்கையிலே. இந்த கற்பனை கோலம் கனவு கண்டது போதுமடா, நீ விழித்துக் கொள்ளவே வேணுமடா, இளமையிலே காதல் ஏனடா, எதிர்காலம் கண்ணில்தானடா, உளமாற உழைத்து பாரடா, வளமாகும் வாழ்க்கை தானடா, சோதனை தான் வாழ்க்கை தானடா, சாதனையாய் மாற்று எண்ணடா, வேடிக்கை உலகம் உன்னையே தேடுண்டா. இந்தியாவின் தாமரை பூவும் நீயே, இங்கிலாந்தின் ரோஜா பூவும் நீயே, சீனாவின் திராட்சையும் நீயே, ஜப்பானின் செரியும் நீயே, உலகத்தில் தேசிய மலரும் நீயே. சீனாவின் திராட்சையும் நீயே, ஜப்பானின் செரியும் நீயே, உலகத்தில் தேசிய மலரும் நீயே. வேலை விஷயமா எங்க ஓனரை பார்க்க முடியும், என்னடா ஆச்சு? போனேன்டா, ஓனர் இல்லையா, நாளைக்கு வர சொன்னாங்க. அப்படியா? நான் ஓனர் வீட்டுக்கு போனேன்னா நான் சொல்லிட்டியடா. இல்லடா, அவங்க பொண்ணை பார்த்தேன்டா. அப்புறம் அப்படி ஒரு அழகான பொண்ணுடா. போடா, முதல்ல பொழப்ப பாரு, அப்புறம் பொண்ணை பார்க்கலாம். இந்த விஷயத்த போய் நான் இவங்கிட்ட சொன்ன பாரு, நம்மள ஒருத்தையும் பார்க்க மாட்டேன்டா. ஒன்ன யாரா பாப்பாங்க? முருகா, இல்லாம புளிமுட்டை மாதிரி தர்றா, நம்மள எவ பாப்பா? என்னப்பா சார், சாமின்னு ஒருத்தர் தேடி வந்திருக்கா சார். அப்படியா? வெளியே காத்திருக்கா சார். வர சொல்லுப்பா. சரிங்க உள்ள சார். தம்பி சார், உனக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுல எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. சரிங்க சார். நான் சொல்றத முதல்ல கேளு. உனக்கு மாதம் மாதம் சம்பளம் உள்ள வேலை வேணுமா, இல்ல நீ பெரிய கோடீஸ்வரன் ஆகணுமா, அல்லது உனக்கு 1 லட்சம் தரேன் ஊருக்கு போயிடுறியா? எது உன் விருப்பம்? என்ன மௌனமா இருக்க? யோசிச்சுட்டு வா. சரிங்க சார். உங்க ஓனர் பொண்ணு. சரி சரி சொல்லு. அவ வீட்டுக்கு போனோன்னா அவங்க அப்பா 3 கண்டிஷன் போட்டாரு.
அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்ட்ட சொல்லு, டக்குனு சொல்றேன். முதல்ல உனக்கு மாசம் மாசம் சம்பளம் கிடைக்கிற வேலை வேணுமா, இல்ல சொந்தமா தொழில் செஞ்சு பெரிய பணக்காரன் ஆகணுமா, சரி, இல்ல 1 லட்ச ரூபா தரம் ஊருக்கு போறேன்னு கேக்குறாரு. இதுக்கு ஏன்டா யோசனை பண்ணிட்டு இருக்க? டக்குனு சொல்ல வேண்டியதாடா, 1 லட்ச ரூபாய் ஊருக்கு ஓடிடுவான். அது நீடா. இவன் சரிப்பட்டு வர மாட்டான்டா. மாசம் மாசம் வேலை செஞ்சு சம்பாதிச்சாலும் ஆர்த்தியை கல்யாணம் பண்ண முடியாது. 1 லட்ச ரூபா வாங்கிட்டு ஊருக்கு போனாலும் ஆர்த்தியை கல்யாணம் பண்ண முடியாது. அப்பனா அவங்க அப்பாவோட பெரிய பணக்காரனானா மட்டும்தான் ஆர்த்தியை கல்யாணம் பண்ண முடியும். இப்ப என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே புரியலையே. வாப்பா, நல்லா யோசனை பண்ணிட்டு வந்தியா? ஆமாங்க சார், நான் கோடீஸ்வரனா போறேன் சார். அதுக்கு சில வழிமுறைலாம் இருக்குப்பா. உன்னால முடியுமா? என்னால முடியும் சார். நான் சொல்றத கேளு. முதல்ல நீ பெரிய ஆள் ஆகணுங்கிற ஆசைய கடைசி வரை விடக்கூடாது. 2வது, திட்டமிட்டு உழைக்கணும். 3வது, அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் தாங்கிக் கொள்ளணும். இதை நீ கடைபிடிச்சா நிச்சயமா நீ பெரிய ஆள். என்னால செய்ய முடியும் சார். சார், எந்த வேலையும் தெரியாது, எந்த தொழிலும் தெரியாது, முதலீடே கிடையாது. எப்படி சார் என்னால பெரிய ஆள் ஆக முடியும்? இன்னைக்குள்ள கோடீஸ்வர பல பேரு இதையெல்லாம் தாண்டி வந்தவதான்ப்பா. எதை பத்தி நீ கவலைப்படாதப்பா. நீ என்ன தொழில் செய்ய விரும்புறியோ அந்த தொழிலுக்குள்ளேயே பெரிய ஆளாக வழி கிடைக்கும்பா. முயற்சி பண்ணு, வெற்றி கிடைக்கும். உனக்கு பிடிச்ச வேலையை தேடிப்பாரு. முடியாட்டா வா, பயப்படாதே, நீ போயிட்டு வா. நான் ஏதாவது 5 லட்சம் 10 லட்சம் பணம் கொடுத்து தொழில் செஞ்சுக்கிடான்னு சொல்லுவாருன்னு பார்த்தா நீயே தேடிக்கன்னு சொல்றாரு. சாப்பாட்டுக்கு வழியே கிடையாது, மாத்திக்க துணி கூட கிடையாது. எப்படி முன்னேற முடியும்? ஆர்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இவர் சொல்றதை கேட்டாதான் முடியும். நான் உனக்கு உதவி செய்ய இருந்தும் இல்லாத போல நட, வெற்றி நிச்சயம். அதாவது இருந்தும் இல்லாத நிலைக்கு செல், வெற்றி நிச்சயம். சரிங்க சார், நான் வரேன் சார். சார், பணம் மட்டும் கரெக்டா கேக்குறீங்களே, வேலை ஒழுங்கா நடக்கா சார்? மண்டபம் கட்டினா தான் சார் பொண்ணு கல்யாணம் வைக்க முடியும். சீக்கிரம் ஆட்களை கூட்டு வந்து வேலையை முடிங்க சார். காரணத்தை தேடி சொல்லாதீங்க சார், புரியுதா? நீயே தேடிப்பாரு, இல்லைன்னா வான்னு சொன்னாரா? ஏதோ 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து யோசனை சொன்னா பரவாயில்ல, சும்மா யோசனை 1000 பேர் இருக்காடா. இல்லடா, அவர் சொன்னதுல ஒரு அர்த்தம் இருக்குடா. அப்படியா? இப்ப சொல்றேன்டா, ஏதாவது ஒரு வழியை தேடி நானும் ஒரு பெரிய பணக்காரன் ஆவன்டா. எல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்குண்டா, செஞ்சா தானே தெரியும். இப்ப சொல்றேன்டா, சொல்லு. ஏதாவது ஒரு வழியை தேடி நானும் ஒரு பெரிய பணக்காரன் ஆவன்டா. சரி இருடா, சாப்பிட வேண்டியதுண்டா. இவ்வளவு படிச்சும் தெளிவு இல்லாம இருக்கானே, இவன் என்னைக்கு பணக்காரனா வருது? தொடச்சு தொடச்சு இந்த காரு கூட வெள்ளையாயிருது. நம்ம வாழ்க்கை இன்னைக்கு வெள்ளையாக போதும். இதே கார் துடைக்கிறதே நம்ம பொழப்பா போயிருமோ? சச்சா, இப்படியே மனுஷன் ஓட்டக்கூடாது. பேசாம சாமியை பார்த்துட்டு எப்படியாச்சும் ஒரு லைஃப்ல செட்டில் ஆகணும். கண்ணாடியை வேற துடைச்சுடுறாங்க, எதுலயும் போய் விட்டுருவா அவள காரை. என்ன மட வேலை பார்த்துட்டு இருக்கியா? காரெல்லாம் பளிச்சுன்னு துடைக்கிற? ஏய், என் உடம்பு தான்டா பளிச்சுன்னு இருக்காது. நாங்க பாக்குற வேலையெல்லாம் பளிச்சுன்னு பாப்போம்ல. எவ்வளவு குள்ளமா இருந்தாலும் எட்டி எட்டி தொடப்பான் பாரு. ஏன் இந்த டிரைவர் தண்ணியை போட்டு வண்டி ஓட்டுறாங்க பாரு, தலைவர் சகதியா இருக்குப்பா சாமி. மட வண்டியை துடைக்க ஆரம்பிச்சிட்டான், அவன் பொழப்பு எப்படியோ ஓடிடும். நம்ம பெரிய ஆள் ஆகணும்னா முதல்ல இருந்து ஆரம்பிச்சாதான் சரி. இப்ப சாப்பாட்டுக்கு முதல்ல வழியை பார்ப்போம். இதுக்காக வேற யாருக்கிட்டையும் போய் நம்ம கேட்க முடியாது. டீ கடையில போய் ஏதாவது பேப்பர்ல விளம்பரத்தையாவது பார்ப்போமே. என்னடா சாமி, ஏதோ வேலை வெட்டி ஏற்பாடு பண்ணியாடா? ஏதாவது மார்க்கெட்டிங் வேலைக்கு போலான்னு இருக்கேன்டா. இல்லதே மார்க்கெட்டிங்கா? ஆமாண்டா. மார்க்கெட்டிங் தானடா? பேப்பர்ல விளம்பரம் பார்த்தேன். சரி, சோப்பு கம்பெனிக்கு மார்க்கெட்டிங் வேலைக்கு ஆள் வேணும்னு பேப்பர்ல போட்டுருந்துச்சுடா. என்னடா இமுட்டு பொடி போடிட்டு தெரு தெருவா சோப்பு வைக்க போடுங்க? அதுக்கு ஏன் வேலை எமுட்டா பரவாயில்லடா. தெரு தெருவா சோப்பு வைக்கிற வேலையை விட்டுட்டு ஏதாவது மேனேஜர் வேலையை தேடுறா. நான் தான் கார் தொடச்சுக்கிட்டு அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீனாச்சும் கொஞ்சம் கௌரவமான வேலையை தேடுறா, நம்ம ஊருக்கும் பெருமை. சார் வணக்கம் சார். உட்காருங்க சார். பேப்பர்ல விளம்பரம் பார்த்தேன் சார். என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ வரையும் படிச்சிருக்கேன் சார். ரேஷன் கார்டு, சர்டிபிகேட், அடையாள அட்டை ஏதாவது இருக்கா? எதுவுமே இப்ப இல்ல சார். வெளியூரா? ஆமா சார். எங்க தங்கி இருக்கீங்க? கோயம்பேட்ல சார். இதுதான் ப்ராடக்ட் லாசோப். இதை உங்களால மார்க்கெட் பண்ணி விற்க முடியுமா? என்னால விற்க முடியும் சார். இதை விற்க முடியும்னா இப்பவே வேலையில ஜாயின் பண்ணிக்கங்க. சரி, பண்றேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். சரி வரேன் சார். தேங்க்யூ சார்.
வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் லா சோப்பு சார். கம்பெனி புது கம்பெனியா இருக்கு சார்? ஆமாம் சார், புது கம்பெனி சார். புது கம்பெனியா இருக்க மக்கள் கேட்டு வாங்குவாங்களா? கண்டிப்பா வாங்குவாங்க சார். டிவில ரேடியோல முதல்ல விளம்பரம் பண்ணுங்க. ஜனம் கேட்டு வாங்கினா தானே வாங்க முடியும். முதல்ல அதை விளம்பரத்தை பண்ணுங்க, அப்புறம் கடைக்கு வாங்க. சரி, டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க சார். முதல்ல அதை செஞ்சுட்டு வாங்க. 3 சோப் 10 ரூபா சார். 10% டிஸ்கவுண்ட் சார். புது ஃபார்ம்ல சார். சோப்பு நல்லா இருக்கும் சார். நீங்க கடையில வாங்கி வைங்க சார். மக்கள் கண்டிப்பா வாங்கிக்குவாங்க சார். தினம் தினம் புதுசா ஒரு கம்பெனி வருது, போட்டு போங்க, வித்தா காசு தரேன். சார் கடன் இல்ல சார். சரி வரேங்க சார். என்ன புது கம்பெனியா? ஆமா சார். மாடல் மாடலா வருது, சேல்ஸ் ஆகணுமே. சார் கண்டிப்பா சேல்ஸ் ஆகும் சார். வாங்கிக்கங்க சார். வேண்டாம் சார், வேண்டாம் சார். சரி வரேன் சார். யாழ்ப்பாணம் கிளிநொச்சி திருவண்ணாமலை. டேய் அங்கெல்லாம் பஸ் போவாதடா. யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம். அதான் ராமர் வளர்களே, அது வழி விடுவோமே. ஏய் மதுரை மதுரைன்னு சொன்னா மட்டும் போதண்டா. ஆஹா நம்ம ரூபாய் கீழே வந்துருச்சு. அண்ணே கீழே கிடக்குற காசு எடுக்காதே. ஹலோ ஹலோ சார், கீழே விழுந்தது என் காசு. என்னது உன் காசா? ஹலோ இது என் காசுப்பா சார். நம்பா ஆட்டோ தொலைஞ்சு போச்சு நம்பர் சொல்லி கேக்குறீங்க, செல்போன் தொலைஞ்சு போச்சு நம்பர் சொல்லி கேக்குறீங்க. அதே மாதிரி ரூபா நோட்ல நம்பர் இருக்குல்ல, அது சொல்லிட்டு வாங்கிட்டு போ. ஐயோ உங்க அறிவுக்கு அமெரிக்காவில இருந்தே பொண்ணு கிடைக்க போகுது. அமெரிக்காவில இருந்தே ஆப்பிரிக்காவில இருந்து பொண்ணு வரும்னே. போதண்டா. ரூபா நோட்ல நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை சொல்லு வாங்கிக்க. நான் அங்க போலீஸ்கார் இருக்காருண்ணா, போலீஸ்கார்ட்ட போய் சொல்லுவேண்ணா. ஏய் நீ யார்ட்டனாலும் சொல்லு, அதுக்கெல்லாம் எங்க அண்ணன் பேச மாட்டாரு. என் காசு எடுத்துக்கிட்டு எனக்கே வா. ஏய் இப்ப இந்த ரூபாயோட நம்பர் சொல்லு, தாரேன், இல்லாட்டியும் வாரேன். மட இவனை பிடிச்சிக்க, போலீஸை கூட்டு வரேன். பிடிச்சிக்கிறேனே சார். என் ரூபாய் எடுத்துட்டு கொடுக்க மாட்டான் சார். என்னடா என் ரூபாய் எடுத்துட்டு கேட்டா நம்பர் சொல்லு தாரேங்கிறாரு சார் அவரு. உங்ககிட்ட இருக்க ரூபாய் கூட ரூபாய் கூட ஸ்டேஷன்ல ஐயா கிட்ட கொடுத்துட்றேன். உங்க ரூபா நோட்ல இருக்கிற நம்பர் சொல்லிட்டு வாங்கிட்டு போங்க. என்ன? ஐயோ போச்சுடா. என் 10 ரூபாயும் போயிடுச்சு. ஐயோ என் சம்பள பணம் எல்லாம் போச்சே போச்சு. 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு பணம் 10,000 போச்சேனே. எல்லாமே போச்சுடா. இப்ப வீட்டுக்கு எப்படிடா போறது? போட்டுக்கிட்டுதான். சார் ஆர்டர் ஒன்றும் இன்னைக்கு வாங்க முடியல சார். சார் இன்னைக்கு போனதுக்கு பேட்டா சம்பளம் சார். நீ வித்ததுக்கு சம்பளம் வேற பேட்டா வேற, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. போயிட்டு வா. என்னத்தே கருதியே, எத்தனை நாளைக்கு இப்படி டிப்பன் டிப்பன் வாங்கி சாப்பிட்டுக்கு இருக்கிறது. உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சுன்னா பரவாயில்ல. ஹோட்டல்ல வேலை பார்க்குற ஒவ்வொருத்தனு முட்டு முடிச்சுங்கடா. அங்க வேலை செய்யறவங்களுக்கு போக தாண்டா மற்றவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. டேய் நீனும் பேசாம ஹோட்டல் வேலைக்கு போடலாம்ல. நம்ம தங்குறதுக்கு இடமும் மிச்சம், சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராதா. இந்த கொசுக்கட்டில இருந்து போன மாதிரி இருக்கும்டா. இதுக்கு தானடா நான் பட்டம் படிச்சேன். போடா, பட்டம் படிச்சவெல்லாம் பாட்டில் ஒத்துக்கிருக்கான். என்னடா பண்ண சொல்ற? ஹோட்டல்ல வேலைக்கு போக மாட்டாங்களா வேலைக்கு. டேய் பேசாம ஆர்த்தியா பட்ட 1 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு வா. பேசாம ஊரை பக்கம் போயிடலாம். எனக்கு குனிஞ்சு நிமிந்து முன்ன மாதிரி வேலை வைக்க முடியல. ஊருக்கு போனா எப்பறம் ஆர்த்தியா கல்யாணம் பண்ணிக்கிறது? பசிக்கே காசு இல்ல, பங்களா காசுப்படுறியாக்கு. பேசாம ஆர்த்தியை பார்த்து ஒரு 10,000 ரூபா வாங்கிட்டு வா. கடனா நம்ம செலவுக்கு வச்சுக்கிடுவான். கட்டிக்க போற பொண்ணுகிட்ட எப்படா கடனா காசு கேட்கறது? சாமியே சைக்கிள்ல போகும்போது பூசாரி புல்லோட்டு கேட்டாரான். அப்புறம் என்னதான் ஜெலாம் இருக்கியா? சரிடா, நீ சொன்ன மாதிரி ஹோட்டல் வேலைக்கே போறேன்டா.
கூப்பிட்டுருக்காரு மடப்பையில வர சொன்னே இவ்வளவு நேரம் ஆளக்கிழமை. வணக்கம் சார். அப்பா உன் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒவ்வொரு கம்பெனியா வேலை தேடிட்டு இருக்கான் சார். எந்த கம்பெனிலுமே வேலை அடிக்கல சார். சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்படுறான் சார். ஹோட்டல் வேலைக்கு போடான்னே யோசனை பண்ணிருக்கேன் சார். உனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்காப்பா? ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இது மாதிரி அவனுக்கு ஒரு வேலை இருந்தா கொடுங்க சார். உனக்கு கரும்பை நுனியிலிருந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமா அல்லது அடியிலிருந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமா? அடியிலிருந்து சாப்பிட்டாதான் சார் நல்லா இருக்கு. உன் ஃப்ரெண்டு கரும்பை தேர்ந்தெடுத்து இப்பதான் தோகை உரிக்க ஆரம்பிச்சிருக்கான். இனிமே தான் கரும்பு சாப்பிடுவான். சரி இப்ப நீ கிளம்பு, நான் கூப்பிடும்போது வா. எத்தனையோ பேரு இவர்கிட்ட வேலை ஆக்காங்க. இவனுக்கு மட்டும் ஏன் வேலை கொடுக்க மாட்டேக்காரு? சாப்பாட்டு கூட காசு இல்லைன்னு சொல்றான். ஒரு 100 ரூபா கொடுக்க மாட்டேக்காரியா? அவன்டா ஆர்த்தின்னு லவ் பண்றான். அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணுதான்னு தெரியலையே. ஆர்த்தி லவ் பண்ணலண்டா இவனோட ஏன் அதை பழகுது? இவர் ஏன் சாமியை பத்தி இவ்வளவு அக்கறைப்படுறாரு? நமக்கு ஒண்ணுமே புரியலையே. ஊர்ல வேற நம்மள வேற நல்ல பொழப்பு பொழைச்சிக்கணும்னு நினைக்காங்க. சாமி வேற லவ்னு அலைகிறான். சரி இது நமக்கு எதுக்கு? நம்ம பொழப்ப பாப்பா. இதுக்கெல்லாம் பதில் யார்கிட்ட போய் கேட்கறது? இனிமேல் ஒரு கூப்பிட்டாண்டா இவர்கிட்டே கேட்ட வேண்டியதான். ஏன் சாமி இந்த பொண்ணு இப்படி ஓடுது? அதாங்க எனக்கும் தெரியல. கொஞ்சம் சீக்கிரமா போங்க. எங்க என் பொண்ணு? வேற ஆட்டோல போதான் ஏறி போறாங்க. என்னாச்சு சாமி? வாங்க ஏன் அடிக்கிறாங்க? என்னன்னு பார்க்கலாம். வாங்க வாங்க பார்க்கலாம். வாங்க. என்னாச்சு? என்னாச்சு இந்த அம்மாவுக்கு? அம்மா பொண்ணு யாரோட ஓடி போயிடுச்சாம். ஐயோ பண்ணிட்டு போயிட்டாலே. அம்மா எழுந்திரிங்கம்மா. அழுவாம சொல்லுங்கம்மா. அம்மா சொன்னா கேளுங்கம்மா. அழுவாதீங்கம்மா. அம்மா என்னன்னு சொல்லுங்கம்மா. அழுகாம சொல்லுங்கம்மா. என்னாச்சு? அம்மா அழுவாம சொல்லுங்கம்மா. ஆர்த்தி நீங்க வாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா என் குடும்பமானமே போயிடுமே. அவருக்கு தெரிஞ்சா நீங்க உட்காருங்கம்மா. முதல்ல ஆட்டோல ஏறி. அம்மா சொன்னா கேளுங்கம்மா. அழுவாதீங்கம்மா. அம்மா எதுவும் நடக்காதுங்கம்மா. சொன்னா கேளுங்கம்மா. உட்காருங்கம்மா. போயிடும் போல இருக்கு. அம்மா பயப்படாதீங்கம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காதும்மா. உட்காருங்கம்மா. என்ன பொண்ணு இது? நமக்கே பார்க்க கஷ்டமா இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. சரி வாங்க சாமி நம்ம கிளம்பலாம். வாங்க. என்னம்மா ஒரு மாதிரியா வந்திருக்க? அண்ணா கோவில்ல ஒரு பொண்ணு அவங்க அம்மா விட்டுட்டு லவ் பண்ண பையனோட ஓடி போயிடுச்சு. அந்த அம்மா அழுகிறத பார்த்து எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுண்ணே. டிரைவர் பாபு பையன் வந்துட்டான்ல. வணக்கம் சார். வணக்கம்மா. இவதான் அவ? அம்மா நான் இவளே தான் கட்டிக்க போறேன். அதெல்லாம் தெரியாது. அவளை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு வா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. நானும் அவரும் 5 வருஷமா காதலிக்கிறோம். இப்ப நான் 3 மாசம் கர்ப்பமா இருக்கேன். அவர் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். அங்க உங்க அம்மா எப்படி அழுதாங்க தெரியுமா? இப்போ நீ இவன் கிட்ட ஜோடியா நிக்கிற. இனி ஒன்னும் செய்ய முடியாதுமா. வேற வழியே இல்ல. அவ வயித்துல வளர குழந்தைக்காவது அவனை கட்டி வச்சே ஆகணும். ஆமா ஆர்த்தி ப்ளீஸ் இவங்களை சேர்த்து வச்சிருங்க. சரி சாமி நான் வரேன். சார் நீங்க தான் எங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கணும். இங்க 2 பேர் குடும்பத்தில் தேடுவாங்க. அதனால நீங்க மதுரைக்கு போயிட்டு அங்க போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கங்க. சரிங்க சார். உடனே கிளம்புங்க. வரேங்க சார். நன்றி சார். போயிட்டு வாங்க.
சேலம் 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 திருச்சி புதுக்கோட்டை அறந்தாங்க. சேலம் 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 திருச்சி புதுக்கோட்டை அறந்தாங்க. சேலம் 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 திருச்சி புதுக்கோட்டை அறந்தாங்க. பாபுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுண்ணே. உங்களுக்கு என்ன ஆக மாட்டேங்குது? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்னடா இப்ப பொண்ணு பாக்குறதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஓஹோ, நமக்கு இவ்வளவு நாளா தெரியாம போச்சே. இப்ப போயிட்டு 1 மணி நேரத்துல வந்துடலாமாடா? வந்துடலாமண்ணே. ஆபீஸ்ல ஆள் இல்லடா. மடைய ஆபீஸ்ல உட்கார வச்சு நம்ம பார்ட்டியை பார்க்க சொல்லுவான். டேய் 1 மணி நேரத்துல கரெக்டா வந்துடலாம்ல? வந்துடலாம்ண்ணே. ஏ மட வாடா, ஒரு பார்ட்டியை பார்க்க போறேன், ஆபீஸ பாத்துக்க. சரிண்ணே. வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இங்க வந்து ரொம்ப நாளாச்சு. ஆமா ஆமா. என்ன விஷயமா? அண்ணன் ட்ரைனிங்காக வந்திருக்காரு. ஓ அப்படியா? அண்ணன் எங்க வேலை பாக்குறாரு? நான் டிராவல்ஸ்ல மேனேஜரா இருக்கேன். ஓஹோ. அமௌண்ட்லாம் எப்படி? 1 மணி நேரமா இல்ல ஒரு நாள் ஃபுல்லாவா? 1 மணி நேரம் தான். 1 ஹவர் தானா? நீங்க பசிக்கெல்லாம் எவ்வளவு வாங்குவீங்க? நாங்களும் மணிக்கணக்கில் தான் வாங்குறோம். நாங்களும் அப்படிதான். அட்வான்ஸ் 5000, 1 மணிக்கு 1000. சரி இந்தாங்க. அண்ணே லேட்டாச்சுண்ணே, கொடுங்கண்ணே. ஓ உன் வீக்னஸை பிடிச்சிட்டேன். இனிமே பணத்தை இப்படி கறக்க வேண்டியதுதான். சீக்கிரம் அனுப்பி வச்சிருவாங்கண்ணே. சம்பாரிச்ச காசெல்லாம் போகுதுடா. போலாமா? போலாமா? வாங்க போவோம். வாங்க வாங்க. என்ன கூச்சமா இருக்கா? உள்ள வாங்க. உட்காருங்க. என்ன மேல பாருங்க. இதெல்லாம் வேண்டாம். இதுன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்க மாட்டேன். ஆரம்பம் தான். இதெல்லாம் வேண்டாம். சொல்லி தர. உட்காருங்க உட்காருங்க. எனக்கு வேண்டாம். இருங்க வேண்டாம். இருங்க. நான் போறேன். சொல்லி தர. வேண்டாம், அதுக்குள்ள கை விடு. போனா எப்படி? கொஞ்சம் இருங்க. ஏன் இப்படி வந்துட்டு போறீங்க? பா தப்பிச்சேன்டா சாமி. யார் ராணி? எத்தனை நாளடா இந்த வேலை? ஒன்றும் இல்லை சார். இது என்னடா பழக்கம்? ஒன்றும் இல்லை சார். எங்க இருந்துடா வர? இல்லை சார். யார் நீ? டேய் என்னை காப்பாத்துறா. சார் ஒரு நிமிஷம் சார். காப்பாத்து. சார் பேசுங்க. ஹலோ. சரிங்க சார். ஓகே சார். இப்போ நீ இந்த காக்கி சட்டைகிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. இன்னொரு முறை இந்த காக்கி சட்டைகிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. போச்சுடா. என்னடா என்ன இப்படி கொண்டு வந்து மாட்டிட்ட? போலீஸ் எப்படி வந்து தெரியலண்ணே. இப்படியே உன்னை கொஞ்சம் கொஞ்சமா விழிக்கிறேன். தோரா என்னடா? உன்னதான் பார்க்கலாம்னு நினைச்சேன். என்ன விஷயமா பார்க்கணும்? எங்க ஆபீஸ்க்கு டிரைவர் தேவைப்படுது. வர்றியா? வரேன். நீ மேனேஜர் ஆயிட்டியா? அதுக்கு தாண்டா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எங்க மேனேஜர் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வேற பிரான்ச் போயிருவாரு. இப்போ நான் தாண்டா மேனேஜர். 100 பவுனாக 1 கோடி ரொக்கம், அழகான பொண்ணு. உங்க மேனேஜருக்கு கிடைக்க போகுது. கோயம்பேடுல ஏஎஸ்ஏ டிராவல்ஸ் கிட்டீங்கன்னா யார் வேணும் நாம தேடிக்கிட்டு இருக்க ஆளு இவர்தான். சரி நான் வரேன்டா.
டேய் என்னடா வர செலவுல? ஆஹா கணக்கு இன்னும் சரி பார்க்கலையே. அண்ணே பார் ஹவுஸ்ல 76,000 அந்த லாட் ஜூஸ்ல 1,20,000 மணி கஞ்சா வித்தது 1,50,000 கேக்க நேரில் வீடு கால் பண்ண கமிஷன் 1 லட்ச ரூபா, மார்க்கெட் வசூல் 2,50,000 மொத்தம் 6,90,000. நாம கொடுத்த மாமூல் வந்து கதர் சட்டிக்கு 2 லட்சம், காகி சட்டிக்கு 2 லட்சம், நம்ம ஆளுங்களுக்கு 2 லட்ச ரூபா, மொத்தம் 6 லட்ச ரூபா, மீதி 95,000. இதையாச்சும் பேங்க்ல போட்டியா? அதை சின்னக்கா வாங்கிட்டு போயிட்டாங்கண்ணே. நேத்து இருப்பு அதை பெரியக்கா எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்படியே போனா நான் எப்ப தொழிலதிபர் ஆகுறது? அண்ணே இந்த அன்னபூர்ணி ஹோட்டலுக்காரங்க மாமூல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டேய் எந்த ஹோட்டல்டா? வாங்கடா போவோம். வீட்டுக்கு போறப்ப எனக்கு ஒரு சாரி எடுத்து கொடுமா. ஆமா தோசை கழிக்கவே 1000 ரூபாய் செலவாச்சு. காசுக்கு எங்க போறது? நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. எனக்கு வரதட்சணை வாங்காத மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைப்பாரு. உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள நான் படுற பாடு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். வா. தெரியாம பட்டுருச்சுண்ணே. ஆனா இனிமேல் மாமூலாம் கரெக்டா வந்துடுறேன். நீங்க கவலைப்படாதீங்கண்ணா. நானே கொண்டு வந்து கொடுத்துடுறேன். நீங்க போன் மட்டும் பண்ணுங்க, நானே வந்துடுறேன். சரிண்ணா 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 போலாம். அறிவு இருக்காடா உனக்கு? எதிர்த்தாப்புல ஒரு ஆள் கூட தெரியாம ஏன்டா மோதுனா? அவர் யார் தெரியுமாடா? சிட்டிலே பெரிய தாதா. அவர்கிட்ட போய் மோதிட்டா பத்தூர தாண்டி புட்டு பட்டணத்தை தேடி வந்தேன். பட்டு வந்த கஷ்டங்களை பாட்டு பாடி ஆத்த வந்தேன். பத்தூர தாண்டி புட்டு பட்டணத்தை தேடி வந்தேன். பட்டு வந்த கஷ்டங்களை பாட்டு பாடி ஆத்த வந்தேன். என் மனசும் ஆறலையே, என் உசுரும் போகலையே. என் மனசும் ஆறலையே, என் உசுரும் போகலையே. ஊரு மெச்சு வாழ்வதற்கு ஒரு வழியும் தோணலையே. பத்தூர தாண்டி புட்டு பட்டணத்தை தேடி வந்தேன். பட்டு வந்த கஷ்டங்களை பாட்டு பாடி ஆத்த வந்தேன். பட்டங்களை வாங்கி வந்தேன், பாடங்களை படிச்சு வந்தேன். 8 வழி படிச்சதெல்லாம் காட்டு வழி போனதடா. சர்க்காரு ரோட்டு மேல சாமி போல 100 சிலை, விஞ்ஞானி சிலை எதுவும் பஞ்சத்துக்கும் இல்லையடா. சரியான வழியில்
வழியில் செல்ல ஞானம் தெரியலடா, சரியான வழியில் செல்ல ஞானம் தெரியலடா. பத்தூர தாண்டி புட்டு பட்டணத்தை தேடி வந்தேன், பட்டு வந்த கஷ்டங்களை பாட்டு பாடி ஆத்த வந்தேன். சந்து பந்தா அலைஞ்சி வந்தேன், சொன்ன வேலை செஞ்சு வந்தேன், மூட்டை தூக்கி வாழ்ந்து வந்தேன், முடிஞ்ச வர உழைச்சி பார்த்தேன். உடம்புலையும் தெம்பும் இல்ல, மனசுலையும் தைரியம் இல்ல, ஓடி வந்து உதவி செய்ய ஒருத்தருமே எனக்கும் இல்ல. என்னை படைச்ச இறைவன் போட்ட கணக்கு தானே புரியவில்லை, என்னை படைச்ச இறைவன் போட்ட கணக்கு தானே புரியவில்லை. பத்தூர தாண்டி புட்டு பட்டணத்தை தேடி வந்தேன், பட்டு வந்த கஷ்டங்களை பாட்டு பாடி ஆத்த வந்தேன். என் மனசும் ஆறலையே, என் உசுரும் போகலையே, என் மனசும் ஆறலையே, என் உசுரும் போகலையே. ஊரு மெச்சு வாழ்வதற்கு ஒரு வழியும் தோணலையே. பத்தூர தாண்டி புட்டு பட்டணத்தை தேடி வந்தேன், பட்டு வந்த கஷ்டங்களை பாட்டு பாடி ஆத்த வந்தேன். ஹோட்டல்ல ரவுடிங்க சாப்பிட வந்தாங்க, சண்டை அடிதடி ஆயிடுச்சு. நீங்க திருப்பி அடிக்க வேண்டியாடா? ஆபீஸுக்கு ஒரு போனாச்சு பண்ணிருக்கலாம்ல, ஹோட்டலுக்கு ஓனர் இல்லடா. அவர்கிட்ட வேலை செஞ்ச என்ன பிரயோஜனம்? சரி விடுடா, அவங்கள நான் பாத்துக்கிறேன்டா. சரி படுத்துங்கடா. இதுதான் பிறந்த இடத்துக்கு புழைக்க வந்த இடத்துக்கு இதான்டா வித்தியாசம். இது தொல்லவே. என்ன இந்த ஏஜென்ட் பையன் இன்னும் காணோம்? இவன் எப்ப வர்றது, எப்ப வந்து எனக்கு காசை கொடுக்கறது, நான் எப்ப வீட்டுக்கு போறது? இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் இந்த ஆளை காணலையே. வாப்பா என் மவராசா, இப்பதான் உனக்கு வர வழி தெரிஞ்சது போல இருக்கு. இந்தா இதெல்லாம் எடு. வா வா வா, நீ எப்ப வருவேன்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வா இந்தா. நல்லா பாருப்பா, நல்லா பாரு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், டைம் ஆச்சு, நான் போகணும். மழை வேற வர மாதிரி இருக்கு. சீக்கிரம் 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 கொடு. அப்பா கடவுளே, எது பண்றது புரியல. எல்லாம் நம்ம குழப்பு.
சரி இதோ வர தம்பி இதோ வர இருப்பா 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 ஆ சரி சரிதானே சரி பார்த்து தம்பி பார்த்து எல்லாம் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கீழே விழும் இந்தாம்மா ரூபா ஒரு 50 ரூபாய் சேர்த்து கூட தம்பி இம்புட்டு நேரம் போதும் காக்க போதும் என்ன வச்சேப்பா முதல் போட்டா வியாபாரம் பண்றீங்க நானும் 4 காசு சம்பாதிக்கணும்ல அதுக்காகவாது நீ கொடுக்கணும்ல என்னப்பா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத இருக்கேப்பா இத நானே கொண்டு எடுத்து போய் போட்டிருந்தாலும் எனக்கு ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும் எல்லாம் என் நேரம் உன்னை சொல்லி குத்தா இல்ல தம்பி சரி நம்ம வேலையை பார்ப்போம் இவங்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் அப்பா கடவுளே கடவுளே என்ன பண்றது என்னமாச்சு உங்களுக்கு இங்க கிடக்குற பாட்டில் எல்லாம் பொறுக்கி போடுறேன் அந்த பாவி பையன் பாதி காசை கூட கொடுக்க மாட்டேங்கிறான் கம்பெனில கொண்டு போய் போட வேண்டியதாமா கம்பெனி வந்து ஆவடி பக்கத்துல இருக்கு அங்க எப்படி கொண்டு போய் போடுறது சரிம்மா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அவருக்கு எவ்வளவு கிடைக்கும் எனக்கு 50-100 தான் கிடைக்கும் அவருக்கு 500-1000 கிடைக்கும் நீங்க யாருப்பா யாரு நீங்க எங்க இருக்கீங்க நாங்க வெளியூருமா பொழைக்க வந்திருக்கோம் இவனும் நானும் படுக்க கூட இடம் இல்லாம பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்கோமா இங்க இருக்கிற பாட்டில் எல்லாம் பொறுக்கி உங்களுக்கே போடுறேன் நீங்க ஏன் செய்யக்கூடாது என்னம்மா சொல்றீங்க நாங்க செய்ய முடியுமாமா நாங்க செய்யற மாதிரி இருந்தா உங்களை தேடி வரோம்மா நீங்க எங்க இருப்பீங்க தேவைப்பட்டா கூப்பிடுங்கப்பா சரி போயிட்டு வரேன்ப்பா போயிட்டு வரேன் கண்டிப்பா கூப்பிடுறோம்மா நான் இங்க தான் பாட்டில் பொறுக்கிட்டு கிடப்பேன் அப்பா சாமி ஃபோன் பண்ணி வர சொன்னாருப்பா போயிட்டு வருவா அப்படியாப்பா சரி போயிட்டு வா நான் சொன்னது மாதிரி நடந்துக்கப்பா சரிங்கப்பா டேய் மட நீ என் கூட பாட்டில் பொறுக்க வரியாடா டேய் உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கு தெருவா பாட்டில் பிறகு கூப்பிடுற ஏற்கனவே எனக்கு எவனும் பொண்ணு தர மாட்டேங்க இந்த லட்சணத்துல போடா போ எந்த தொழிலா இருந்தா என்னடா டேய் நீ ஆர்த்தி லவ் பண்றாடா இந்த அசிங்கமான தொழில பார்த்தா எப்படி உன்னை கட்டிக்க ஆர்த்திய ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன் அது இப்ப வரும் இப்ப நீ என்ன சொல்ற ஆர்த்தி என்ன உன் கூட வரச்சுன்னா நான் வரேன்ப்பா அது இருக்கிற வசதிக்கு எப்படி அந்த தொழில் பண்றதுக்கு ஒத்துக்க தோ ஆர்த்தியே வராங்க வாங்க ஆர்த்தி உட்காருங்க டீயா காஃபியா எதுக்கு என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க தொழில் சம்பந்தமா என்ன தொழில் செய்ய போறீங்க வேஸ்ட் பெட் பாட்டில் வாங்கி கம்பெனிக்கு அனுப்புறது நல்ல தொழில் தானே செய்யலாமே இல்லங்க தெருவா என்னையும் கூட்டி போறீங்க அதனால என்ன இது எப்படி செய்ய போறீங்க ஒரு அம்மாவும் அவங்க கூட இருக்கவங்களும் என்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க எதையுமே செஞ்சு பாருங்க நல்லதான் முடியும் ஒண்ணுமே செய்யாம இருந்தா முன்னேற முடியாது மட சாமியோட நீயும் போ சரிங்க சரி சாமி அப்ப நான் வரேன் சரிங்க அப்புறமேட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன்
மட அந்த ராயபுரம் சரக்குலாம் வண்டியை பார்த்து ஏற்றிடியாடா? அது எப்பவே பாட்டு பண்ணி ஒன்று இறக்கியாச்சுடா. டேய் நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சுடா. நம்ம ஊருக்கு கண்டிப்பா போய் ஆகணும். டேய் நம்ம செல்லமா வராங்க. வாங்க பாத்து வாங்கப்பா, பாத்து வாங்க, பாத்து. ஆகா சூப்பர் பேர் ஒன்று வருது. செட் ஆச்சுன்னா நல்லா தான். இவங்க எல்லாம் யாருமா? ஏய் நம்ம நம்மளுக்கு வேலைக்கு போகுதுடா. சாமி இதான் பொண்ணு மாலதி. வணக்கம்ண்ணா. வணக்கம்மா. என் பையன் ரமேஷ். வணக்கம்ப்பா. பசங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச கம்பெனில வேலை வாங்கி கொடுப்பா. வேற கம்பெனியில் எதுக்குமா? நம்ம கடையில ஆள் தேவைப்படுது இல்ல, நம்ம கடையிலே வேலை பார்க்கட்டும். சரிப்பா. மலரு நீ லோடு வரது போறது கணக்கு வழக்கு எல்லாம் பார்த்துக்கோ என்ன? சரிங்கண்ணா. நீ வந்து மட கூட ஒத்தாசியாரு என்ன? சரிதானங்கம்மா? என்னம்மா வேணும்? பஸ் வேணும். அண்ணே என்னடா? பஸ் கேட்டு ஆள் வந்துக்கிறாங்க. நான் பாத்துக்கிறேன், டீ சொல்லிட்டு வா. சரிண்ணே. ஆள் ஒரு மாதிரியா இருக்கு. வாங்கம்மா வாங்க, உட்காருமா உட்காருமா. சொல்லுங்கம்மா. சார் பஸ் ஒன்று வாடகைக்கு வேணுமே. பஸ்ஸா? எத்தனை நாளைக்கு வேணும்? ஐஸ் முழுக்க வேணும். ஹலோ, சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ ஹலோ. இதான் சரியான நேரம். இவருக்கு 1 கோடி ரூபாய் பணமும் 100 பவுன் நகையும் எப்படி கிடைச்சிருன்னு பாத்துரலாம். இப்படி எல்லாம் பண்ணாதான் இவரை வரதட்சணை வாங்க விடாம தாலி கட்ட வைக்க முடியும். தெரியலடா, இப்படி உட்காந்துக்குது. என்னன்னு தெரியலடா. டேய் போலீஸ் வருது. என்ன இது? ஒரு போலீஸ் படையே வருது. அண்ணனை கேட்டா எதுவும் தெரியாதுங்கிறாரு. யாருமா அவரு? சார் இந்த மேனேஜர் தான் சார் என்ன ரூம்ல வச்சு கெடுத்துட்டாரு சார். சரி நீ சொல்றத எப்படிமா நம்புறது? நீங்க வேணா இந்த டீக்கார பையன்கிட்ட வேணா கேட்டு பாருங்க சார். டேய் இங்க வாடா. உனக்கு தெரியுமா? தெரியும் சார். சொல்றேன் சார். தைரியமா சொல்லணும். நடந்தது என்ன? ஆமா சார், அந்த அக்கா சிலையெல்லாம் கழிஞ்சிருந்தது சார். அந்த அக்கா சொல்லிச்சு என் வாழ்க்கையை கெடுத்துட்டாரு. சின்ன பையன் பொய் சொல்ல மாட்டான். ஆமா சார். இவன் கண்ணுல பார்த்த உண்மையை தான் சொல்றான். ஆமா சார். ஐயா ஏற்கனவே இவரை விபச்சார வெடிதல் அரெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கையா. வேற வழியே இல்ல. நீயும் உங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி உடனே இங்க வர சொல்லு. டேய் 2 மாலை வாங்கிட்டு வாடா. சரிங்க ஐயா. மேடம் செல்போன் கொஞ்சம் கொடுங்க மேடம்.
ஹலோ அம்மா, அப்பாவை கூட்டிக்கிட்டு டிராவல் ஆபீஸ் வரையும் கொஞ்சம் வாமா. ஹலோ ஹலோ அம்மா, அப்பா கூப்பிட்டு கொஞ்சம் ஆபீஸ்க்கு வாங்கம்மா. ஆஹா, தப்பிக்க முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டுங்க. இதுவும் சுகுமார் செஞ்ச சதியா இருக்குமோ? வெளியே தெரிஞ்சா பேப்பர்ல போட்டு அசிங்கப்படுத்திடுவாங்களே. ஆஹா, பொண்ணை பார்க்கறது நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் 1 கோடி ரூபாய் பணமும் 100 பவுன் நகையும் போயிடுமே. நம்ம கண்ட கனவெல்லாம் வீணா போச்சே. அப்பா வழியிலும் பொண்ணு தரேன்னு சொன்னாங்க, அம்மா வழியிலும் பொண்ணு தரேன்னு சொன்னாங்க. இப்போ 2 கட்டம் வழியில மாட்டிக்கிட்டோமே. இப்போ என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. என்னப்பா என்னப்பா நடந்தது? போலீஸ் கிட்ட மாட்டி. உங்க பையன் என்ன சார் இந்த பொண்ணை கெடுத்துட்டான் சார்? அப்படிலாம் இருக்காது சார். என் பையன் நல்ல பையன். நடந்ததை பாத்துருக்கான். டேய் இங்க வாடா. அவன் சின்ன பையன் சார். அவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க சார். நான் சொல்றதை கேளுங்க சார். நடந்த உண்மையை தான் சொல்றான். பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான். தப்பும் செய்ய மாட்டான். என்ன யோசிக்கிறீங்க? நடந்ததை ஒத்துக்கிட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சா உங்களுக்கு நல்லது. இல்ல எஃப்ஐஆர் போட்டு 7 வருஷம் உள்ள தள்ளி நல்லது உங்களுக்கு. வேணாம் சார், இதெல்லாம் என் தலையெழுத்து சார். என் பொண்டாட்டி சொன்னதை கேட்டுதான் இப்படி எல்லாம் நடந்திருக்காது சார். இப்ப யோசனை பண்ணி என்ன பிரயோஜனம்? நடக்க வேண்டிய வேலையை பாருங்க. எல்லாம் விசாரிங்க சார். பையன் சின்ன பையன் சார். என் பையன்கிட்ட தனியா விசாரிச்சு பாக்குறேன் சார். ஜெய், நீ பாத்தியாடா? பார்த்தேன் சார். நீ விளையாட்டுத்தனமா எதுவும் சொல்லக்கூடாது. உண்மையை சொல்லு. உண்மையா தான் சொல்றேன் சார். என்னடி ஆச்சு? ஏமா, இந்த பையன் உன் பொண்ணை கெடுத்துட்டான். அடி பாவி, உன் கல்யாணத்தை எப்படி எல்லாம் நடத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சவராக்கி. அம்மா சத்தம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண கூடாது. கெடுத்தவனுக்கே உன் பொண்ணை கட்டி வைக்கிறான். வேற வழியே இல்ல. உங்களுக்கு சம்மதமா? ஏமா உனக்கு சம்மதமா? நல்லா சத்தம் போட்டு சொல்லு. வேற வழி. சரி ஓகே, இந்தாப்பா மாலை போடுப்பா. ஆஹா, வாசமா ஏமா இந்தா நீ மாலை போடு. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருங்க. சொல்லுங்கப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அம்மா நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கும்பா. நீ அனுப்புன பணத்தை பேங்க்ல இருந்து எடுத்துட்டேன். புதுசா ஒரு வீடு விலைக்கு வருது, வாங்கலாமாப்பா? வீடு நல்லா இருந்தா வாங்குங்கப்பா. வாங்கிடுறோம்ப்பா. சாமி, பால் காய்ச்சத்துக்கு வந்துருப்பா. வரும்போது எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருப்பா. என்னைக்குன்னு சொல்லுங்க, முத நாளே வந்துடுறேன். சரி, நாள் பார்த்து சொல்றேன். என்னங்க சாமி வரேன்னு சொல்லிட்டானா? முத நாளே வர்றேன்ட்டான். அப்பா ட்ரெஸ் எல்லாம் சொன்னீங்களாப்பா? அதெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருக்கம்மா. பாப்பா வா, வா சாமி வா. ஏப்பா என் கால விழுற? நீங்க மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கையே திசை மாதிரி போய். நல்லா பாப்பா, போய் உட்காரு போ. வணக்கம். அப்படி இல்லப்பா, நான் 59 தடவை முயற்சி பண்ணி 60வது தடவை தான் எனக்கு வழி கிடைச்சுப்பா. ஆமாப்பா, ஒரு சில பேருக்கு உடனே வழி கிடைக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். உன்னை பத்தி தினமும் ஆர்த்தி எங்க கிட்ட சொல்லுவா. நான் புதுசா ஊர்ல ஒரு வீடு வாங்கியிருக்கேன் சார். நீங்க எல்லாம் வந்து தான் பால் காய்ச்சணும். நாங்க எங்கப்பா அவ்வளவு தூரம்? ஆர்த்தியை வேணா கூட்டிட்டு போப்பா. ஆர்த்தி, நீங்க வரீங்களா? நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற மலர் வராங்க, வாங்க போயிட்டு வந்துடலாம். சரி போயிட்டு வாங்க. அடடா, ரூபாய்களை எவ்வளவு சிக்கனமா சேர்த்து வச்சிருந்தேன். இப்படி புது புது பாத்திரமா வாங்கி குமிக்கிறாளே. இதுக்குள்ள என்னென்ன செஞ்சு வச்சிருக்காளோ, எவ்வளவு பணம் செலவாச்சோ. நம்ம எப்பவும் போல ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாமே. இதே அவன் கொண்டு வந்தா. இது வெளியில சொன்னா கூட அடிப்பாளே. ஐயோ, நான் சம்பாதிச்ச காசெல்லாம் வீணா போதே. இந்த சாப்பாட்டுக்கு எவ்வளவு காசு செலவாச்சோ எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. வேலைக்கு சாப்பிடாம இப்படி துரும்பா இழைச்சு போயிட்டீங்களே. அதான் நாட்டுக்கோழி, மீன், முட்டன் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுறேன். நீங்களும் போய் சாப்பிடுங்க. சரிங்க. ஆமா, என்ன கொண்டு வந்தாலும் ஹோட்டல்ல வைக்க போறதுதான் அது. மோகனா,
இங்க சாப்பிட்டா எல்லாம் வருவாங்க, நான் அந்த பக்கம் போய் சாப்பிட்றேன். நீங்களும் போய் சாப்பிடுங்க. சரி, எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. சரிண்ணே. எப்படியோ வளைச்சு போட்டோம்ல. டேய், பக்கத்து டிராவல்ஸ்ல வித்துட்டு வந்துடுறா. தெரிஞ்ச விஷயம் தானே. ஹலோ அம்மா, எப்படிமா இருக்க? அப்பா எப்படிமா இருக்காரு? ஏங்க அதுக்குள்ள சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டமா, சுகுமார் சாப்பிடுங்க. ஏங்க இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, ஏதாச்சும் ஒரு படத்துக்கு போலாம். போலாம் போலாம். இந்தாங்கண்ணே சாப்பாடு காசு. என்ன அது, சாப்பாட்டை வித்துட்டீங்களா? டேய், டிபன் பாக்ஸ் அதையும் சேர்த்தானே வித்துட்டேன். டேய் குரா, என்னது டிஃபன் பாக்ஸையும் சேர்த்து வித்துட்டீங்களா? அம்மா, நாங்க ஊருக்கு போயிட்டு வரதுக்கு 2 நாள் ஆகும். சரி, ஆபீஸ பாத்துக்குங்க. சரி, எதுவா இருந்தாலும் நான் போன்லயே கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். சரி, நல்லபடியா போயிட்டாப்பா. சரிங்க. போயிட்டு வரமா. போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்கப்பா. கொடி கொடியா காய் காய்க்க கொத்து கொத்தா நெல் விளையும் பூமி இது, அப்பனூர் பூமி இது, நம்ம பொன்னான நெல் விளையும் பூமி இது, நமது பூமி இது. ஏறா ஏறா சாமி, டக்குனு ஊர பக்கம் ஓடுவோம்டா. அத்தாப்ப போய் பாத்துரு, 3 நாள் ஆச்சுடா. ஏய் வண்டியை வேகமா ஐடியா, நல்லா பாஸ்டா போட்டேன். என்ன எதுக்குமா கூட்டிட்டு வர? வீட்டு வேலையும் தெரிய மாட்டேங்குது, காட்டு வேலையும் தெரிய மாட்டேங்குது. போற வீட்டுல எப்படிதான் போய் வாழ போறியோ? போற வீட்ல எப்படி வாழணும்னு எனக்கும் தெரியும். கீழே பார்த்து வா, முள்ளுகளை குத்த போகுது. என்ன மதி, காட்டுக்கா? ஆமாக்கா. என்ன உன் மகன் மேல படிக்கலையா? அது ஒண்ணும் இல்லக்கா, மேல படிக்க வேணான்னு இவங்க அப்பா தான் படிப்பை நிப்பாட்டிட்டாரு. இந்த அளவுக்கு படிச்சுட்டா அந்த அளவுக்கு மாப்பிள்ளை கிடைக்கணும்ல, அதான் நிப்பாட்டி இருக்கிறாரு. ஏன் மாமா முனிசாமி இருக்கான்ல, யார் தலையில என்ன எழுதியிருக்கோ அப்படிதான் முடியும். என்ன பண்றது? நீ வாடி. மெட்ராஸ்ல இருக்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, புதுசா வீடு கூட வாங்கி இருக்கிறாரு. எங்க அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க போறாரு? என்னடி வீட்டு வேலை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. உங்க அண்ணையெல்லாம் வந்துட்டாங்களா? இன்னைக்கு வந்துருவாங்க அத்தை. என்னடி வீடெல்லாம் வாங்கியாச்சு, அடுத்து உங்க அண்ணனுக்கு கல்யாணம் தானே? ஆமாங்க அத்தை, அடுத்தது மீனாட்சிக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் தானே. அண்ணன் வந்தாச்சு, வாங்க. செல்வி, எல்லாரும் உள்ள கூட்டிட்டு வாமா. சாமி, நல்லா இருக்கிறியாப்பா? நல்லா இருக்கம்மா. எப்படி இருக்கனே? நல்லா இருக்கம்மா, வா. எல்லாரும் வாங்க அத்தா. போங்கத்தா போங்கத்தா. என்னடா இது காது மூக்கெல்லாம்? வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்பா சாமிட்ட சொல்லிரு, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துறேன்ப்பா. சரிப்பா. ஐ நம் தலைவரடி எங்க போனான்னு தெரியல. தலைவரே எங்க போனீங்க? ரொம்ப நாள் ஆளே காணோம். உங்களை காணாம நாங்க தவிக்கிறோமே.
வாடி எங்க கிட்ட வந்து வசமா வந்து மாட்டிக்கின்னு எங்களுக்கு கொண்டாட்டம் உனக்கு திண்டாட்டம். ஏய் ஓரா பாரு புரிய. என்ன மச்சான் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாடா மடா வா வா மச்சான் வா மச்சான் வா மச்சான் வா மச்சான். எங்கடா ஆளைய காணோம்? மடச்சாமி ஸ்டைல்ரா. இத பாறா. அவங்க ஆத்தாக்கு கேட்க மாட்டாங்களா? அதெல்லாம் வீட்டுக்கு போனா கலட்டிடுவோம்ல. இவனெல்லாம் வச்சு எப்பறா சமாளிக்கிற? அத ஏன்டா கேக்குற? நான் வேலை பார்த்த ஹோட்டல்ல ஒரு ரவுடி என்ன அடிச்சிட்டான். இவன் பெரிய வீரநாட்டம் போய் வணக்கம்ண்ணே. ஏய் யாரா நீ? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அத தீர்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். இவனை தீர்த்துற வேண்டியதான். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். ஏய் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்க? ஏய் இந்த ஏரியாவிலேயே பெரிய ரவுடின்னு சொன்னாங்க. ஏய் இந்த ஏரியா மட்டும் இல்லடா, உன்னையோட பெரிய ரவுடி ஒருத்தர் இருக்கான், உனக்கு தெரியுமா? ஏய் என்னோட பெரிய ரவுடி யாரா அது? நீ ரெடிடா? இப்பவே உன்னை கூட்டி போறேன். எங்கடா போனா? பேச்சுக்கு போ. சரி கிளம்புங்கடா. மாட்டனடி. பெரிய ரவுடியா பெரிய ரவுடி ஒரு ஆள் இருக்காப்ல, நீ அவன்கிட்ட மோதி செஞ்சுட்டியாக்க. ஒரு பக்கத்து மீசை எடுத்துக்கிறேன், மொட்டையா போட்டுக்கிறேன். 5 பேர் சேர்ந்துட்டா நீங்க பெரிய ரவுடியா? நான் ஒருத்தனை காட்டுறேன், அவன்கிட்ட மோதி நீ செஞ்சு பாரு. காட்டுறேன் அவனை எங்க இருக்கான்னு பாக்குறேன். அவனை உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன் பாரு. வாங்கடா வாங்க, இதாதான் இருக்கேன். உனக்கு எத்தனை வருஷமா தெரியும் அவனை? 6 வருஷமா தெரியும். வா காட்டு அவனை, தூக்கிடுறேன் இன்னைக்கு அவனை. யோ அவனுக்கு உலகம் தொடர் இருக்கியா? அப்படியா? எனக்கு தெரியாம இந்த ஊர்ல இருந்திருக்கான். இவன் தான்டா அந்த ரவுடி. டேய் கடல்ரா அது. அவன் இதுக்குள்ள தான்டா இருக்கான். அவன் பேரு தான் சுனாமி. வந்தா 5000 பேர் 10000 பேர் கொல்லாம போக மாட்டான். நீ முடிஞ்ச அவனோட மதிப்பாடுறா. ஆகா ஆளு வேற பல்கா இருக்காங்களே, இன்னைக்கு நம்மள கொண்டு எடுத்துருவாங்களோ. அடமலை வெளுத்து வாங்க போறா மடச்சாமி. ஓடுறதுக்கு வழியா போடுறா. டேய் இங்க வாடா. என்னத்துக்கு கூப்பிடுறாங்க? யாருமே சொல்லாத விஷயத்தை சொல்லி என்ன திருத்திட்ட. வாடா. சுனாமியோட பெரிய ஆளா நாங்கெல்லாம் திருந்திட்டோம். இன்னமே உன் பேர் கடிக்காம பால்ல டவுசர் பால்ரா. அவன் அன்னைக்கு ஆலமரத்துல சொன்னாங்க நம்மளுக்கு மாத்திரை திங்கணும். அவன் கண்ணார இந்த தோட போட்டு அப்படியே ஊரை கலக்குன்னு கலக்குனா நம்மளுக்கு என்னாச்சும் ஒரு பிள்ளை இல்ல செட் ஆயிடும். இவங்க நம்ம கேலி அடிக்கிறது முன்னாடி நம்ம அவங்க முன்னாடி வாழணும்டா. எங்க வீடு பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எங்க ஊரெல்லாம் பிடிச்சிருக்கா? பாத்து வாங்க, கல்லு தட்டிடும். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீங்க தப்பா நினைக்க கூடாது. நீ என்ன கேட்டாலும் தப்பா நினைக்க மாட்டேன், கேளு. எங்க அண்ணா போன்ல பேசுறப்ப ஆர்த்தின்னு பேசுறாங்க. எங்க அண்ணாவை நீங்க லவ் பண்றீங்களா? ஏன் உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறீங்களா? இவங்க யாரு? எங்க அண்ணாவுக்கு தெரிஞ்சவங்க, வீடு பால் காய்ச்ச வந்திருக்காங்க. இவங்க யாரு? எங்க மாமா மக மீனாட்சி. நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், உங்களை பத்தி செல்வி சொல்லிருக்கு. நீங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா? என்னையும் உங்க ஃப்ரெண்டா சேர்த்துக்கோங்க. மதனி மதனி பால் பொங்கிருச்சு, சீனி போட்டு பால் ஊத்தி கொடுங்க. சரிங்க மதனி. கம்பெனி எத்தனை கேட்டிருக்காங்க. அப்படியே கண்ணாடியோ நாடியா இருக்குதா. நம்ம மூஞ்சி பளிச்சு தெரியுது. பார்த்தா வெளியிருந்து பார்த்தா பளிச்சுட்டு தெரியுதா. ஆத்தாடி
பசுனா இந்தாங்க, வாங்கிங்க. டோர் முன்னாடி தான் திறந்து விடுவாங்க. இந்தம்மா ஏத்தா எனக்கு டீ எங்க உங்க வீட்ல அங்க ஒரு இந்தாங்க மச்சான். இந்தாங்க பிடிங்க. ஏத்தா இந்தாங்கண்ணே. ஐயா ஐயா சேட்டுக்கு நேர்ப்போம் காசு முடிக்க அவன் விருந்தாடி எப்படா கவனிக்கிறான் நம்மள ஒண்ணும் கண்டுக்கவே மாட்டேன். சுடிதார் பொண்ணு யாரு? எல்லாரும் சாமி கிட்ட வேலை செய்யறவங்களும் தெரிஞ்சவங்களும் வந்திருக்காங்க. ஆமா ஆமா. அப்படியா? சரி சரி. அப்பா என்ன சொல்லுமா பண்றாரு? அப்பா டிராவல்ஸ் வச்சிருக்காங்க. நீ என்னம்மா? நான் சாமி ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன். சரிங்கம்மா. ஆத்தாடி நம்மள வீட்டுக்கு வர ஆரம்பிச்சா நம்ம நேர்வாயில ஓடிடுவோம். ஆத்தாட்ட போய் சொல்லிடுவோம். சரி போலாமா? போலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. ஆத்தா டேய் இப்படி தள்ளி வாங்கம்மா முரட்டுக்கடாயி முட்டிறேன். இதென்ன இவ்ளோ பெருசா இருக்கு? வாங்கம்மா உள்ள வாங்கம்மா. கொஞ்சம் இருங்க, வாய் போடுறேன். நல்லா பட்டில வச்சு அடிச்சிருப்பான். கரண்ட் வர இல்லையா? பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாப்பா. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இரு கிளம்பிட்டு வரேன். இல்ல ஒண்ணும் வேணாம், எங்களுக்கு ஊருக்கு போக நேரம் ஆச்சு. இன்னொரு நாள் இருந்துட்டு போக கூடாதா? இல்ல நான் மட கல்யாணத்துக்கு வந்து உங்க வீட்லயே தங்குறேன். இப்போ கிளம்புறேன். சரிம்மா கிளம்பலாம். நம்ம கல்யாணத்தை ஆத்தா நேரம் முடிக்க போகுது. இந்த பிள்ளை வந்தவளே விட்டமே. சரிங்க கிளம்புறேன். நான் பால் கேச்சிட்டியே. அப்பா செல்வி வரதா. சரி சாமி கல்யாணம் முடிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. சரி சரி சாமி எல்லாம் பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. Hi, 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 hi. Going to Chennai. Chennai. என்னம்மா இன்னும் மலர் வரல? வரஞ்சு சாமி இன்னும் வரல. வந்துடும். டேய் முருகா முருகான்னு ஒருத்தர் வருவாரு. அவர்கிட்ட இந்த செக்கை கொடுத்துட்றா. நான் கம்பெனி வரைக்கும் ஒரு வேலையா போயிட்டு வந்துடுறேன். டெய்லி நம்மளும் மூஞ்சில தான் முடிப்போம். இன்னைக்கு நம்மளால லேட் ஆயிடுச்சு. தண்ணி இலக்காம அடிச்சிருப்பாங்க இவ்வளோ ராவா. வீசி நாறுதப்பா. இது எம்சி, இது வந்து மாட்டர் பாட்டில், இழுத்துடாத பாட்டில் 50 நிமிஷம் தான் கேட்காங்க. பெட் பாட்டில் பரவாயில்லையே, அது கீழே இருந்தாலும் நல்ல ₹1 விற்கிறாப்ல. டேய் இந்த செக்கை பத்திரமா வச்சுக்கடா, எங்கேயும் விட்டுறாத. சரி சாமி செக் கொடுக்குறேன். அத்தாடி தன்னால் சாமி இருந்தான், இன்னைக்கு சாமி போயிட்டான். நம்ம மனசுல உள்ள காதெல்லாம் பட்டார்னு உடைச்சிட வேண்டியதான். நல்ல வேலை அன்னைக்கு கீழே இருந்ததோட இப்போ பழையபடி மாட்டிக்கிட்டான். இதான் அழகா இருக்கு நமக்கு. இந்த அழகுக்கு ஏற்ற அழகி வந்துருச்சா, அப்பாட உட்காந்துருச்சா. இதான் வேலை ஸ்பீடா ஓடு. ஆஹா நமக்கேத்த பேரலையே வந்துட்டா இல்ல. பைய உட்காந்துருச்சு. நம்மளும் பைய போவோம். இதுவா போய் பட்டலை ஒதுக்குற மாதிரி ஒதுக்குவோம். சொல்லி பாப்போமே. அடச்சாமி மானம் போயிடக்கூடாதா? உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கணுமே. என்ன கேட்க போறீங்க? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு. முருகா முருகா முருகா. ஆஹா சிவபூசையில கரடி வந்தது மாதிரி வந்துட்டானே. சே நம்ம சொன்ன பதில் இன்னும் வரல. என்ன பிச்சைக்காரனுக்கு செக்க போடுறாரு? நம்ம நாடு செக் போடுற அளவுக்கு வல்லரசு நாடு ஆயிடுச்சோ. சரி அக்கௌண்ட்ல போட்டுக்கோ. என்ன பிச்சைக்காரனுக்குலாம் செக் கொடுக்குறீங்க? நான் சாமி சொன்னது மாதிரி தானே செஞ்சேன். அதை விடு, நான் கேட்டதுக்கு பதில். என்னை பத்தி என்ன தெரியும்? நீ ஒரு பையல லவ் பண்ணி ஓடி போனது, கருவை கழிச்சது, நீ டைவர்ஸ் வாங்கினது எல்லா விவரமே எனக்கு தெரியும். அதான் அனுசரிச்சு போய்க்கிறேன். நீ ஊருக்கு வந்திருக்கும் போது எங்க ஆத்தா கிட்ட உன்னை பத்தி சொல்லியிருக்கேன். எங்க ஆத்தாவே உங்ககிட்ட வந்து பேசுவாரு. எதுவா இருந்தாலும் நீங்க என் அம்மாவை தான் கேட்கணும். இந்த பையனும் நம்மளை பார்க்க மாட்டேங்க. நம்ம அத்தைகிட்ட கேட்டுருவோமா? என்ன பண்றது? வயராத்து மாதிரியே டைரக்டா எப்படி அவகிட்ட போய் கேட்க முடியும்? சாமி சொல்றா. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். சொல்றா. செலவ பண்ணு மலர, எனக்கு இப்படியாச்சும் கெட்டுவிடா. என்னம்மா அவன் இப்படி கேட்கறான்? நமக்கு தெரியாதங்க என்னமோ நடக்குது. மடையமா லவ் பண்ணிட்டான். இவனுக்கு இந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? ஆமாப்பா, நான் உள்ள வேலை செஞ்சிருந்த அப்பா மலர்கிட்ட பேசியிருந்தாரு. ரெடி, அத்தைக்கு சம்மதம். இதெல்லாம் வேற நடந்துச்சா? மலர்றதுக்கு என்ன சொன்னுச்சு? அம்மா கிட்ட கேட்கணும்னு சொல்லிச்சு. சரி உங்களுக்கு சம்மதம் தானே?
மட நல்ல பையன் தான்ப்பா, எனக்கு சம்மதம். அப்புறம் என்ன, நாளைக்கே கோயில வச்சு கல்யாணத்தை பண்ணிடுவோம். ஊர்ல போய் பிரமாண்டமா வரையறுப்பு வச்சுக்குவோம். நம்ம மலரை கல்யாணம் பண்றதுல ஒரு தத்துவம் அடங்கியிருக்கு. என்னன்னா, மலரம்மா சாமிக்கு உதவி பண்ணாங்க, சாமி நமக்கு உதவி பண்ணா. நம்ம ஒரு பைசா கூட வர வச்சிருவாங்காமே மலரை கல்யாணம் பண்ண போறோம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எதிர்பாராம உதவி செஞ்சா நன்மையில முடியும்னு சொன்னாங்க. அது இதானா? இது வெளியில சொன்னா நம்மள மடப்பேன்னு சொல்லுவாங்க. சரி, இது நம்மோட போட்டேன். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த வழியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே. ஹரிநாச்சி அம்மாதாயே, நாங்க கண்ட கனவுலாம் நினைவாயிடுச்சுடா. மெட்ராஸ் மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம ஊரை பக்கம் போய் ஆத்தாங்கரையில போய் நல்லா தூக்குச்சில பழைய கருவாடை கொண்டு போயிட்டு அப்படியே இந்த பொம்பளையோட சாப்பிட்டாவில் இருக்கு. அப்படியே சொர்க்கம் அப்படியே கண்ணிலேயே தெரியும். நான் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கினி ஆனந்த கோலம், இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. நல்ல மகராசியா இருக்கு. உங்க அண்ணன் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துச்சே, அது யாரு? ஏதோ அவருக்கு தெரிஞ்சவங்களாம். அண்ணன் புதுசா வீடு வாங்கியிருக்காங்க, நல்லா தான் இருக்கு. நம்ம பொண்ணை கேட்டாலும் கொடுத்துடலாம். என்ன நினைக்கிறாங்களோ? அது இல்ல மாதிரி, அவங்க கேட்காட்ட வேற மாப்பிள்ளை பார்ப்போம். எப்படி இந்த வருஷம் கல்யாணம் வச்சிருவோன்னு. சொந்தம் விட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி, அண்ணன்கிட்ட கேட்டு பாக்குறேன். மழை இல்லாம இப்படி வருஷம் வருஷம் பஞ்சமா போகுதே. கடனை வாங்கி கல்யாணத்தை முடிக்கலாம்னு நினைச்சாலும் முடிய மாட்டேங்குதே. ஒரு துளி தண்ணீருக்கு இரு துளி கண்ணீர் தாரே, ஊரெல்லாம் மழை நீராய் ஓடிவா செல்ல கண்ணே. விறகுகள் கிடைச்சிருக்கு, வேக வைக்க எதுவும் இல்ல, பாசனோ இருந்தாதானே பட்டினி தீருங்கண்ணே. வானத்துல நீ இருந்து வந்து விடு என் கண்ணே, வாடுகிற பயிருக்கெல்லாம் வாட்டங்கள் போயிடுமே. நீர் துள்ளி விளையாடிடலாம், புல்வெளியில் ஓடிடலாம், கெட்டு நொந்த உயிர்களோடு ரீங்காரம் பாடிடலாம். ஒரு துளி தண்ணீருக்கு இரு துளி கண்ணீர் தாரே, ஊரெல்லாம் மழை நீராய் ஓடிவா செல்ல கண்ணே. இந்த ஆப்ப நாடு மக்கள் எல்லாம் உன்னத்தான் பார்க்கிறோம். நீ நேரத்தோடு வந்து விடு, நிம்மதியாயிடுவோம். பாடுபடும் ஏழைக்கெல்லாம் நீதான் செல்ல புள்ள, ஏன் பாட்டு சத்தம் கேட்டதும் வந்தா நீதான் நல்ல புள்ள. ஒரு துளி தண்ணீருக்கு இரு துளி கண்ணீர் தாரே, ஊரெல்லாம் மழை நீராய் ஓடிவா செல்ல கண்ணே. விறகுகள் கிடைச்சிருக்கு, வேக வைக்க எதுவும் இல்ல, பாசனோ இருந்தாதானே பட்டினி தீரும் கண்ணே. தந்தானே 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 தந்தானே
தந்தனானே 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 வா மகனே வா, இன்னைக்கு சரியான விருந்து தான் உனக்கு. வணக்கம் நாச்சி. வணக்கம் புரோக்கர, உட்காருங்க. சைக்கியம் தானே? உங்களுக்கு பொருத்தமான ஜோடி ஒன்று கொண்டாந்துருக்கேன். நீங்க கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்காகவே இந்த பொண்ணு பிறந்திருக்கு, பாருங்க. கொண்டா பாப்போம். எப்படி அழகான பொண்ணு தானே? ரொம்ப அழகான பொண்ணு. நீங்க கேட்டதெல்லாம் அப்பா அம்மா தான் ஒத்துக்கிட்டாங்க. பொண்ணு வெளியூர்ல இருக்குது. நீங்க காசு கொடுத்தா நான் போய் பார்த்து வரலான்னு இருக்கேன். இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கியா? போட்டோல தான் பார்த்துருக்கேன், நேரம் இன்னும் பார்க்கல. வாங்க அண்ணி, நீங்க இருக்கும் போது அண்ணன் உங்களுக்கு சக்கலாத்தி ஒன்று பார்க்குறாரு. இவர் தான் புரோக்கரா. ஆஹா, போட்டு குத்துட்டான்டா. ஏன்யா நான் இருக்கும் போதே நீ இன்னொரு சக்காலத்திய பாக்குறியா? நான் ஒண்ணும் தப்பு பண்ணலடி, எல்லாம் புரோக்கர் தாண்டி காரணம். அதுவும் போட்டா தாண்டி இது பாருடிங்க. சொர்ணியே கிடையாதா? எங்களுக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சு அவருக்கு நீங்க பொண்ணு பாக்குறீங்களா? நீ இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. அப்படி வந்தேன்னு தெரிஞ்சதே உன்னை தொலைச்சு விடுவேன். நல்ல வேலை நான் வீட்ல இருந்தேன், இல்ல ஊருக்கு போயிருந்தா என்னோட வாழ்க்கை என்ன ஆவறது? நீ கூப்பிட்டது நல்லதா போச்சு. இனிமே இந்த மனுஷன் ஏதாவது பண்ணா என்கிட்ட சொல்லு. என்ன உனக்கு ஏதாவது கொடுக்கணுமே? இந்தா இத வெச்சுக்கோ. சரி நீ ஏண்டா, நீ போட்டு குத்ததும் இல்லாம என் தொட்டே எடுத்து உன் கையில கொடுத்துட்டு போறாடா. என்னது? என்னடா நியாயம்? ஒண்ணுல தாய், நீ போயிட்டு வா. என்ன வசந்தரா இப்படியே உட்காந்துட்டு இருக்க? என்ன விஷயம்? பையன்கிட்ட இருந்து ஒரு போனு கூட வரலங்க. ம், நீங்களாவது ஒரு போனை போட்டு பேசல இல்ல, கல்யாணத்தை பத்தி அவங்ககிட்ட சொல்ல இல்ல. சரி பேசுறேன். சொல்லுப்பா. எப்படிப்பா இருக்க? போனே பண்றதில்ல. உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு உன் ஆத்தா நினைக்கிறா. சரி பொண்ணு பார்க்கலாமா? இப்ப வேணாம்ப்பா, நான் சொல்லும்போது பொண்ணு பார்த்தா போதும். என்னாச்சுங்க? பையன் என்னங்க சொன்னான்? இப்ப வேண்டாம்ட்டு பட்டுன்னு போன கட் பண்றான். எனக்கு பயமா இருக்குங்க. அந்த ஆர்த்தி பொண்ணு தான் லவ் பண்றான்னு நினைக்கிறேங்க. அப்படி என்ன பண்ணி தொலைச்சிட்டானா நம்ம ஊருக்குள்ள தலை காட்ட முடியாது. நம்ம செல்வி அவன் கட்டுவான். நம்ம மீனாட்சி கல்யாணம் பண்ணி வச்சா ஒத்தாசையா இருக்குன்னு நினைச்சேன். அப்ப நீங்க சென்னைக்கு போய் கேட்டு பார்த்துட்டு வாங்க. அவன் வர சொல்லாம அங்க நான் போக கூடாது. வீட்டுல என்னடா சொன்னாங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்கடா. நீ என்ன சொன்ன? இப்ப வேணாம், இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு எங்க வீட்டுல சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேன்டா. ஆர்த்தி நீ மனசார விரும்புனியாடா? ஆமாண்டா, அதான் எல்லாமே உனக்கே தெரியுமே. ஒண்ணு மட்டும் தெரியலடா. என்னடா? இத்தனை நாளா எதுக்கு உனக்கு உதவி பண்ணுச்சு? இதுவரை ஐ லவ் யூ உனக்கு சொல்லியிருக்கா? இல்லவே இல்லடா. உடனே நீ போன் பண்ணி வர சொல்லி உன் லவ்வ சொல்ற. சரிடா. ஹலோ ஆர்த்தி, எங்க இருக்க? நான் வீட்ல இருக்கேன். நான் உங்ககிட்ட தனியா பேசணும். நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சரி, பீச்சுக்கு வந்துருங்க. சரி வரேன். ஓகே. ஏய், பார்த்து பேசிட்டு நல்ல செய்தியோட வாடா. சரி வரேன்டா. சரிடா.
ஆர்த்திக்கிட்ட நம்ம இதை பற்றி எப்படி பேச ஆரம்பிக்கிறது? இவ்வளோ நாள் நம்ம கூட பழகியும் அவங்க லவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு கூட நம்மளால தெரிஞ்சிக்க முடியலையே. அண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம் அண்ணே. வணக்கம் 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 வாங்கண்ணே வாங்கண்ணே. என்ன இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கீங்க? நம்ம ஆர்த்தி கல்யாண விஷயமா பாப்பா வீட்டுக்கார வர சொல்லியிருக்கேன். வெள்ளிக்கிழமை எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா குடும்பத்தோட வந்துடுறோம். பெரிய டிரைவர் இருக்காரு. வணக்கம் வணக்கம் பெரிய டிரைவரே வணக்கம். ரொம்ப வணக்கம். அணங்கண்ணே அணங்கண்ணே. ஆர்த்தி கல்யாண விஷயமா உங்களை பார்க்க வந்துடுறேன். கண்டிப்பா கொடுந்தாலும் அண்டாடுறேன். அன்னைக்கு எல்லாம் லீவ் விட்டுருங்க. கண்டிப்பா வந்துருங்க. சீக்கிரம் வாங்க. நீங்க வந்துதான் சாப்பாடு வேலையெல்லாம் நீங்க வந்துதான் கல்யாணத்தை நடத்த வைக்கணும். கண்டிப்பா வந்துடுறேன். வீட்லயும் கூட்டி வந்துருங்க. எல்லாரையும் கூட்டி குடும்பத்தோட வந்துடுறேன். சொந்தக்காரர் நேரா பாக்குற சந்தோஷம் வேற எதுலயுமே கிடையாது. வர்றவங்களாம் கடைக்காரனா வரானுங்க. விலைவாசி வேற ஏறிட்டு இருக்கு. நம்ம போய் யார்கிட்ட கடை கேட்கறது? இந்தா புறா புறா தாண்டா இந்த டீயை கொடுத்தாவது காசு வாங்கிட்டு வாடா. மச்சான் ஒரு பார்சல் டீ ஒன்று கொடுங்க. என்ன பெரியப்பா? என்னவா இன்னும் பள்ளிக்கூடம் போலியா? இல்ல பெரியப்பா, இன்னைக்கு லீவு. இந்தாத்தா வரேன் பெரியப்பா. சரிம்மா. என்ன மாமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதுப்பா தம்பி நானும் சாமிக்கு மீனாட்சி கட்டி வைக்கலான்னு பார்த்தோம். அவன் லவ்னு சுத்திட்டு திரியறான் போல் இருக்கு. வீட பால் காய்ச்சும் போது கூட ஒரு பொண்ணை கூட்டு வந்தானோ அந்த பொண்ணா இருக்குமோ? அதுக்கு இஷ்டத்துக்கு வீட்டுக்கு தெரியாம தானா கல்யாணம் பண்ணிக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டு கேஸுன்னு போற மாதிரி நம்ம பையனும் போயிடுவான்னு பயமா இருக்கு. கல்யாணம்னா 4 பேர்கிட்ட சொல்லிட்டு பண்ணாதான் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த 4 பேர் வந்து நிப்பாங்க. எதுவும் பட்டாதான் தெரியும் அந்த பிள்ளைங்களுக்கு. நாம சொன்னா தெரியாது. நீங்க சென்னையில போய் பார்த்துட்டு வாங்க மாமா. பாப்போம். சரி மாமா. என்ன வர சொல்லிட்டு கடலை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் ஒன்று கேட்டா கோச்சிக்க மாட்டீங்களே? நீங்க என்ன கேட்டாலும் கோவப்பட மாட்டேன். சொல்லுங்க. நான் இந்த அளவுக்கு வரதுக்கு காரணமே நீங்கள் தான். நான் மட்டும் உங்களை பார்க்காம இருந்திருந்தா பிளாட்ஃபார்மில் தான் படுத்து இருந்திருப்பேன். இப்போ என்ன சொல்ல வரீங்க? ஆர்த்தி, அது நான் உங்களை விரும்புகிறேன். உங்களையே கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசைப்பட்றேன். நீங்கள் மட்டும் என் கூட இருந்தா இன்னும் நான் பெரிய ஆளாக வருவேன். நீங்கள் என் கூட இருப்பீங்களா? ஆர்த்தி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் அப்படியே இருக்கீங்க. சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் ஒரு விஷயம் சொல்ல வந்தீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்கள். சாமி, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. கல்யாண தேதி இப்போதான் குறிச்சாங்க. அது சொல்லதான் நான் இப்போ வந்தேன். நீங்கள் விளையாட்டுக்கு சொல்கிறீங்க ஆர்த்தி. அப்படியே நிச்சயமாக இருந்தாலும் இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல. வாங்க போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், எல்லாம் சரியாயிடும். அப்படி அம்மா அப்பாவை தவிக்க விட்டு நம்ம எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? எல்லாம் ஒரு குழந்தை பிறந்தா சரியாயிடும் ஆர்த்தி. ஓடி போனவங்க முதல் குழந்தை பிறக்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு நான் நேரில் பார்த்துருக்கேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஓடி போன அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதை நான் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்.
தவிக்க விட்டு அவங்க வெளியில சந்தோஷமா இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள நம்ம பேச்சு கேட்டுட்டு இருந்த புள்ள இப்ப நம்மளை விட்டு போயிடுச்சேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்படியெல்லாம் பேசாதீங்க ஆர்த்தி. நீங்க என்ன லவ் பண்ணலைன்னா எதுக்கு எனக்கு உதவி பண்ணீங்க? நீங்க அப்பா கிட்ட வேலை கேட்டு வந்தபோது அவரு வேலை கொடுக்குறேன்னு தான் சொன்னாரு. நான் தான் வேணாம்ப்பா, ஒரு பொண்ணு நினைச்சா ஒரு பையனை ஒத்த பைசா இல்லாம மேல கொண்டு வர முடியும்னு சொன்னேன். அது உங்க மூலியமா நிறைவேற்றிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால்தான் எங்க அப்பா உங்களை முன்னேறதுக்கான வழியை சொன்னாங்க. என்ன ஆர்த்தி, என்னப்பா வேணும்? அப்பா, வெற்றிமாலை அண்ணன் ஒருத்தர் அமுச்சு வச்சாருப்பா. சரி வா, வந்து உட்காந்து பேசுவோம் வா. ஆமா ஆர்த்தி, உன் அம்மா எல்லா வார்த்தையும் சொன்னா. அவனுக்கு ஏதாவது வேலைக்கு ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னமா? அது இல்லப்பா, ஒரு பையனா கோடீஸ்வரனா ஆக்குறதுக்கு வழி சொல்லுங்கப்பா. அவன் மேல உனக்கு என்னப்பா அப்படி அக்கறை? ஒரு பொண்ணு நினைச்சா ஒரு பையனை ஒரு பைசா கூட இல்லாம கோடீஸ்வரன் ஆக்க முடியும்னு எல்லாரும் சொல்றாங்க. அது நான் சாமி மூலமா நிறைவேற்றிக்கிறேன்ப்பா. அது இல்லப்பா, இந்த நேரத்துல நீ ஒரு பையனுக்கு உதவி செய்ய போய் அந்த பையன் உன்னைய நீ லவ் பண்றத நினைச்சு நீனு அந்த பையனை லவ் பண்ணி அவன் வந்து நான் தான் இந்த பொண்ணை கிடைக்கிறோன்னு சொல்ல நீ வீட்டு விட்டு ஓட, இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? நான் உன்னையும் இழந்து நீ வீடையும் இழக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா. அப்பா, நான் உங்க பொண்ணுப்பா. எந்த சூழ்நிலையிலும் உங்களையும் உங்க கௌரவத்தையும் என்னையும் விட்டு கொடுக்க மாட்டப்பா. என்ன நம்புங்கப்பா. தனக்கு திருமணம் நிச்சயம் பின்னாடி எந்த பொண்ணும் தான் தாப்பண்ட கேட்கற கேள்வியை நீ என்கிட்ட கேட்கற. ஒரு பெண்ணை பத்த தகப்பேன் தன்னுடைய மக ஆசையை தான் நிறைவேற்றி தான் ஆகணும். உன்னுடைய சந்தோஷத்துல நான் சந்தோஷப்படணும். உனக்காக அவனுக்கு வழி செஞ்சு தரேன், வர சொல். சரிங்கப்பா. ஒன்னே ஒன்னும் முடிவா சொல்றேன் கேட்கப்பா. அவன் உன்னை லவ் பண்ணாலும் அதுல இருந்து தப்பிக்க வழியை தேடிக்கும். ரொம்ப நன்றிப்பா. நான் உங்க ஊருக்கு வந்தபோது உங்க வீட்டுல இருந்தவங்களும் வெளியில இருந்தவங்களும் என்ன தப்பா கேட்டாங்க. நீங்க எப்போ கேக்குறீங்களோ அப்போ உங்ககிட்ட இதை நான் சொல்லலான் இருந்தேன். என்னை மன்னிச்சிருங்க ஆர்த்தி, இந்த விவரம் எல்லாம் எனக்கு தெரியாம போயிடுச்சு. நான் ஒண்ணு கேட்பேன், நீங்க செய்வீங்களா? சொல்லுங்க ஆர்த்தி, நீங்க என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பா செய்யறேன். எனக்காக உங்க மாமா மக மீனாட்சியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும், செய்வீங்களா? எங்க மாமா பொண்ணு மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் உங்க வீட்டுக்கு வரேன். சரி வாங்க போவோம் ஆர்த்தி.